பதே ராம 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 சீதாபதே ராம 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 श्री राम नाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री पद्यान जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर राम पार्वती पति हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की सकल साधुमल्ल की जय। ஸ்ரீயப்பதியான சித்தராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஷத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது என்னென்னா பக்தியை பற்றி சொல்கிறார், சாங்கிய யோகத்தை பற்றியும் பார்த்தோம். அப்படிப்பட்ட 24 தத்துவங்களை பற்றி நான் எல்லாம் சொல்கிறேன் இல்லையா. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 ஆக 20. அப்போ மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று 24 தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. அது 24 நாம் இல்லை, ஆத்மானு தனியாக இருக்கணும்னு சொல்லப்படுது. அப்படி பிரிக்க முடியாதே. ஏன்னா ஆத்மா வேறு, இந்த உடல் வேறு. இந்த 25 23 24 23 24 அது தத்துவங்கள் வேறு அப்படின்னு சாங்கியத்தை பிரிக்க முடியாது. ஏன்னா அது ஏன் பிரிக்க முடியாது அப்படின்றத இங்கே சொல்கிறா தேவகூதி அம்மா சொல்கிறா. புருஷம் பிரகிருதி பிரம்மன் ந விமுஞ்சதி கற்கிசித்து சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கும். இந்த 23 தத்துவங்கள் நான் இல்லை, இந்த 24 தத்துவங்கள் நான் இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் 24 மொத்தம் 24 தத்துவம் நான் இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆத்மா பிரிக்க முடியாது. இந்த 24 தத்துவம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுற, அதுதான் இங்கே தேவகூதி அம்மா சொல்கிறான். புருஷம் பிரகிருதி பிரம்மன் ந விமுஞ்சதி கற்கிச்சித்து அந்யோன்ய அபாசயத் வாஸ்ச நித்தியத்வாத் அணுயோ பிரபு. எப்பொழுது இது அனாதியாக இந்த ஜீவாத்மாவானது எத்தனை கோடிக்கணக்கான பிறவிகள் இந்த பிரகிருதியில் பந்தப்பட்டு இருக்கிறது. சூட்சும அது என்னென்னா ஸ்தூல சரீரங்கள் தான் மாறுகின்றதே ஒழிய சூட்சும சரீரம் அப்படியே தான் இருக்குது. சூட்சும சரீரம் ஒழிஞ்சால் தான் பிறவி இல்லை. அந்த சூட்சும சரீரம் ஜன்மாந்திரமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த சூட்சும சரீர வாசனைகளால் தான் அடுத்தடுத்த பிறவிகள்லாம் இவனுக்கு கிடைக்கிறது. அது நாயாவோ, பூனையாவோ, மனுஷனாவோ, பன்றியாவோ, இல்லை தேவர்களாவோ, அசுரர்களாவோ ஏதோ ஒரு பிறவி கிடைச்சுட்டே இருக்குது இல்லையா. அப்போது அந்த பிறவிக்கு காரணம் என்ன? இந்த புருஷனானவன், இந்த புருஷனா இந்த புரி, இந்த ஆத்மா இந்த புரியாகிய இந்த உடலில் பந்தப்பட்டு இருக்கிற ஜீவாத்மாவானவன் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான். அப்போ இந்த ஜீவாத்மா உடல் வேறு, ஆத்மா வேறுன்னு நல்லா தெரியுது. ஏன்னா இறந்துட்டோன்னு பார்த்தா கண் இருக்குது, வாய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் அதில் ஒருத்தன் இல்லை. இத்தனையும் கண் இருந்து பார்த்து நின்றவன், காது இருந்து கேட்டு நின்றவன், பேசி நின்றவன், உடல் இருந்து செயல்பட்டு இருந்தவன் ஒருத்தன் இருந்தான். அவன் வெளியே போயிட்டான். ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் அவன் செயல்பட மாட்டான். அவன் பிணம்னு சொல்கிறான். அப்போ நல்லா தெரியுது, ஆத்மா வேறு உடல் வேறு நல்லா நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. ஆனால் ஆத்மா வேறு உடல் வேறுன்னு நம்மளுக்கு உயிரோடு இருக்கும்போதே, இந்த உடலில் இருக்கும்போதே அப்படி பிரிக்க தெரியலையே. ஆனால் மகான்கள்லாம் அப்படி பிரிச்சிருக்காங்களே. இந்த கையை வெட்டினா கூட தெரியலன்ற சதாசிவ பிரம்மேந்திரன். இப்போது காளி கோயிலை வெட்ட போகும்போது கூட அந்த தேகத்துக்கு ஒன்றும் இல்லைன்றார். தேகனே ஜாதசி ஹிமே நசந்தின்றார் பாரத யோகேஸ்வரெலாம். அது அனுபவத்தில் இருக்குது. ஆனால் இதை பிரிக்க முடியாதே அப்படின்னு சொல்கிறா தேவகூதி அம்மா. ஏன்னா இது எல்லாரும் சாத்தியம் கிடையாது, மகான்களுக்கு சாத்தியம். அதுதான் எப்படி? இப்போ எங்களுக்கு நாங்களாம் பெண்கள்,
நாங்கள் எப்படி எங்களுக்கு எப்படி ஆத்மா வேறு உடல் வேறு நான் பிரிக்க முடியுமா அப்படின்னு தேவகூதி அம்மா கேட்குறா. நாங்களும் ஸ்திரீகள், எங்களுக்கு ஆத்மா வேறு உடல் வேறு பிரிக்க முடியாது, நாங்கள் தேக உணர்வுகளுக்கு உட்பட்டவர்கள் தான். அப்படின் போது நம்ம எப்படி அது பிரிக்க முடியும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். யதா கந்தஸ்ய பூமியஸ்ச ந பாவோ வெதிரேகதः அவம் ரசஸ்யச்ச யதா ததா புத்தேஹி பரஸ்யச்ச. அப்போ மனசோட பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த ஆத்மாவை வந்து தனியாக பிரிக்க முடியாது. இந்த உடலோட பின்னி பிணைஞ்சிருக்குது இந்த ஆத்மா வேறு உடல் வேறு கரெக்டு, ஓகே. ஆனால் அது குணங்களால் பந்தப்பட்டு இருக்கும்போது அதை எப்படி பிரிக்க முடியும்? எப்படின்னா, ஒரு மண்ணினுடைய வாசனையை மண்ணிலேருந்து எப்படி பிரிக்க முடியும்? சரி, மண் வேணாம், ஒரு பூ, நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு பூ. ஏன்னா மண்ணுக்கு வந்து கந்தம் அதனுடைய தன்மாத்திரை, அதனுடைய தன்மாத்திரை என்னென்னா மண்ணுக்கு வந்து வாசனை, வாயுக்கு வந்து என்னென்னா ஸ்பர்சம் இல்லையா, ஆகாசத்துக்கு சப்தம்னு சொல்கிறோம், வாயுக்கு ஸ்பர்சம்னு சொல்கிறோம், ஜலத்துக்கு வந்து ருச்சின்னு சொல்கிறோம், நெருப்புக்கு வந்து என்னென்னா அது பிரகாசிக்கத்தன்மை, சுடுதல், பிரகாசிக்கிறது, ஓகேவா. அப்போ ஒளி, பிரகாசம். அப்போ அதுக்கு அந்த பஞ்சபூதங்களுக்கு தன்மாத்திரைகள் உண்டு. அப்போ அதை விட்டு அந்த தன்மாத்திரையை அதை விட்டு பிரிக்க முடியுமா? மண்ணுடைய தன்மையாக இருந்து அது வாசனை, அந்த வாசனையை மண்ணை விட்டு பிரிக்க முடியுமா? இப்போ சரி, நம்ம ஈஸியாக போகிறோன்னா எப்படி வாசனைன்னா, இப்போ ஒரு பூ இருக்குது, மல்லிப்பூ இருக்குது, அந்த மல்லிப்பூ நல்லா கமமான வாசனை அடிக்குது, அந்த மல்லிப்பூவும் மல்லிப்பூனுடைய வாசனையை தனியாக பிரிக்க முடியுமா? அப்படி தான் இந்த உடம்பையும் ஜீவாத்மாவும் தனியாக பிரித்து பார்க்குறது. இந்த 24 தத்துவம் நான் இல்லை அப்படின்னு சாங்கியத்தில் நம்ம பிரித்து பார்க்கலாம், ஓகே. அதை பிரித்து எப்படி பார்க்க முடியும்? பிரிக்க முடியுமா? இதெல்லாம் இந்த விளையாட்டாக இது. எவ்வளோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள்லாம் இது எவ்வளோ வாசனை ஏறி போயிருக்கு, எவ்வளோ மத்து ஏறி போயிருக்கு இந்த ஆத்மாவுக்கு, எவ்வளோ ஜென்மங்களுடைய சுபாவங்கள் இந்த சூட்சும சரீரத்தில் ஏறி போயிருக்கு. குரங்காக இருந்திருக்கிறோம், குரங்கு மாதிரியும் ஒரு தரத்தில் தாவரம், அங்கங்கே தாவரம், பறவை போல் பறக்கிறோம், அங்கங்கே ஓடுறோம் இல்லையா. அதே மாதிரி பன்றி போல் பௌதிகமான இச்சைகளில் ஓடுறோம். எல்லா சுபாவங்களும் இந்த மனுஷனுக்கு ஏன் இருக்குதுன்னா, அத்தனை ஜென்மங்களை இவன் கடந்து வந்ததுனால அப்படின்னு நம்ம புரிஞ்சிடும். இந்த சூட்சும சரீரம், இந்த ஜீவாத்மா, அப்போது அதனுடைய வாசனைகள் போய் ஏறி போயிருக்கு. அவ்வளோ லேஸில் அத்தனை வாசனை அந்த சூட்சும சரீரத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்க முடியுமா? இந்த ஆத்மானா இருக்க முடியாது. ஏன்னா வாசனை இருக்குது இல்லையா. இப்போது ஒரு பூனா பூனுடைய வாசனை இருக்குது இல்லையா, அந்த பூவுடைய வாசனை பூவை விட்டு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஜலத்தில், அப்படின்னா ஜலத்தில் வந்து ருச்சி இருக்குது, ரசம். இப்போ அந்த ஒரு மாம்பழம் ஜூஸ்னா அந்த ஜூஸ் வந்து அந்த ருச்சி தனியாக, அது ஜூஸ் தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இப்போ தண்ணீர்னா தண்ணியுடைய ருச்சியை விட்டு தண்ணியும் தனியாக, தண்ணீரையும் தண்ணீருடைய ருச்சியும் தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போது அப்படி இருக்கும்போது இந்த பிரகிருதியில் இருக்கிற இந்த அபிமானத்தை எப்படி விட முடியும்? இந்த ஆத்மா வந்து தானாக முக்தினா என்னென்னா அந்நியதா ரூபா, அது அந்நியமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் நான் இல்லை அப்படின்னு எப்படி நினைச்சு நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? தேவகூதியமாக கேட்குறாங்க. அப்போது அவம் ரசஸ்ய எதா ததா புத்திஹி பரஸ்யச்ச, புத்திக்கு மேலே இருக்கக்கூடிய அதை வந்து எப்படி பிரிக்க முடியும்னு கேட்டால், அதுக்கு தான் அதை பிரிக்க முடியும். அப்படி மகான்கள்லாம் பிரிச்சிருக்காங்களே, மகான்கள் அப்படி தான். அதான் எப்படி தியான யோகம், அதுக்கு தான் தியான யோகம் சொல்கிறார் அடுத்த அத்தியாயத்தில். அதை பார்க்கலாம். என்ன தியான யோகம் சொல்கிறாருன்னா, அது எப்படி ஃபஸ்ட்டு தியான யோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அஷ்டாங்க யோகம். ஆனால் இது ஏன் எடுத்துக்கிறோன்னா, அஷ்டாங்க யோகம் கஷ்டம்தான், அஷ்டம்னாவே கஷ்டம்தான் இல்லையா. ஆனாலும் வந்து இந்த அஷ்டாங்க யோகம் வந்து எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, அதில் பக்தி இருக்குது. அஷ்டாங்க யோகத்துடைய நோக்கமே பகவானை தியானம் பண்ணுறது தான். அதனால தான் நம்ம இந்த, ஏன்னா கபில வாசுதேவர் என்ன சொல்லுவார், மகான்கள், ஏன்னா தியானத்துடைய நோக்கமே என்ன, பகவானை தியானம் பண்ணுறது தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானத்துடைய நோக்கமே பகவானை, கடைசியில் பகவான் பக்திக்கு வர்றதுக்கு தான் ஞானத்துடைய நோக்கமே. எல்லாமே சிஷ்டசிய சுக்தசிய புச்ச புத்தி தத்தையோ அபிச்சுதார்த்த அப்போ எல்லாமே யாகங்கள், வேதங்கள், வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா தபா, வாசுதேவ பரா தர்மம், எல்லாத்துடைய நோக்கமும் பகவான் வாசுதேவனை பக்திக்கு வர்றதுக்கான படிகள் தான் எல்லா சாதனங்களும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே வந்து சாங்கிய யோகம்னு சொன்னால் கூட கடைசியில் தியான யோகம் சொல்கிறார். தியான யோகத்துடைய நோக்கம் என்ன? தியான யோகம். தியான யோகம்ன்றது என்னென்னா பகவானை தியானம் பண்ணுறது தான். அது புரிஞ்சுக்கணும். அப்போது தியானத்தினால்தான் நீ இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறு நீ தனியாக பிரிக்கணும்னா, உடம்பு வேறு ஆத்மா வேறு நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் நீ உடம்பு வேறு ஆத்மா வேறு இருக்க முடியாது. உடம்பு வேறு ஆத்மா வேறுன்றது தெரியவே கூடாதான்.
நான் உடம்பு வேறு ஆத்மா வேறுன்றது எண்ணமே உனக்கு தெரியக்கூடாது. அந்த நிலை உனக்கு சித்திக்கணும். அப்போ தான் நீ ஆத்மாவில் உடம்புல இல்லைன்னு தெரியும். அது எப்படி வரும்னா அதுதான் இங்கே சொல்கிறார், தியான யோகத்தை சொல்கிறாரு. யோகஸ்ய லக்ஷணம் பக்ஷ்யே ச பீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம் அப்படின்னு சொல்கிறார். அந்த யோகத்தினுடைய லட்சணத்தை சொல்கிறேன், அதனுடைய பேர். சரி, ஓகே. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம். ஒரு மனுஷன் இந்த ஸ்வதர்மத்தை பிடிவாதமாக கடைப்பிடிக்கக்கூடாது. நம்ம சக்திக்கு மீறி இந்த ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கிறோம். ஏன்னா ஐயோ இது நம்ம அதை செய்யணும், இதை பண்ணணும், நம்ம கடுமையாக உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இது பண்ணணும். உனக்கு ஸ்வதர்மம் குடும்பத்தை காப்பாற்றுது. அது எப்படி முடியும்னா உன் சக்திக்கு உள்ள மட்டும்தான் நீ அந்த ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கணுமே வழிய சக்திக்கு மீறி நீ அதுதான் நம்ம ஸ்வதர்மன்றது உன்னுடைய கடமை, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். அது உன் சக்தி உள்ள மட்டும்தான் கடைப்பிடிக்கணும். ஸ்வதர்மா ஆச்சரணம் சக்தியா. ஸ்வதர்மத்தை எப்படி ஆச்சரிக்கணுமா? உன் சக்தி உள்ள மட்டும் ஆச்சரி. உன்னால் முடியாத விஷயம்லாம் செய்தனா பட்டுதல் அதிகமாகும். அதனால் என்னென்ன, ஏன்னா உனக்கு முடியாத விஷயம் நிறைய பணத்து மேலே ஆசையினால் அதிகமாக உழைக்கிற எல்லாமே பந்தத்தில் அதிகமாக வாழ்கிறது, அதிகமான வேலைகளில் ஈடுபடுறது, பகவானே மறக்கிற மாதிரி ஸ்வதர்மன்ற பேரில் அதர்மங்களை செய்கிறோம். அப்போது என்னென்னா ஸ்வதர்மன்ற பேரில் ஒரு அத்தியாவசிய ஜீவேன யாவதா வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஸ்வதர்மத்தை, அதான் ஸ்வதர்மம். நம்ம இந்த நித்திய கர்மாக்களை எவ்வளோ செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்துட்டால் போதும். அத்தியாவசிய விஷயம் மட்டும் செய்தால் போதும். ஆடம்பர விஷயத்துக்கெல்லாம் நம்ம கடுமையாக உழைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்னா அதர்மம். அதெல்லாம் ஸ்வதர்மம் சொல்லும். ஸ்வதர்மன்றது என்னென்னா சக்தி உள்ள மட்டும் செய்கிறது தான், சக்திக்கு மீறி செயல்படுறது சொல்லலை. ஸ்வதர்மா ஆச்சரணம் சக்தியா, சக்தி உள்ள மட்டும் ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கலாம் பரவாயில்ல. ஸ்வதர்மத்தை விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடி. ஏன்னா வாழ்க்கை நடத்தணும் இல்லையா. இப்போது கீதையிலே பகவான் சொல்கிறாங்க இல்லையா, நீ ஜீவிக்கிறதுக்கு கூட நீ என்ன பண்ண உழைச்சா தானே முடியும். அன்னாடம் சம்பாதிச்சா தானே நீ ஏதோ சாப்பிட கூட முடியும். சம்பாதிக்காமல் எப்படி சாப்பிட முடியும்? அப்போ அதுக்கு வேண்டிய ஸ்வதர்மத்தை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சு ஆகணும், அவ்வளோதானே தவிர நான் நல்லா வசதியாக வாழ்ந்தது பண்ணுறேன்னா உன்னுடைய நோக்கம் வேறு. உன்னுடைய கோலே என்னென்னா பகவான் விதத்தில் மனசை திருப்புறது தான், பகவான் அடையிறது தான் நோக்கமாக இருக்கே தவிர. ஆனால் பகவான் அடைத்த நோக்கமாக இருந்தால் அவன் சாப்பிட வேணாமா? இப்போ பக்தன் இருக்கான், பக்தி பண்ணுறான், பகவானுக்கு சேவை செய்திருந்தால் அவனுக்கு சாப்பாடு வந்துடுமா? அப்போ ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்க வந்துருக்கு. அப்போ அந்த தர்மத்தை என்ன சக்தி உள்ள மட்டும் எவ்வளோ உன்னால் என்ன முடியுமோ அந்த ஸ்வதர்மத்தை கடைப்பிடிச்சு ஜீவனை நடத்து, அவ்வளோதான். அதே சமயத்தில் அந்த ஸ்வதர்மத்தை நடத்தும் மூலமாக குடும்பத்தை காப்பாற்று, இதுதான் செய்யணும். அப்போது விதர்மாஸ்ட நிவர்த்தனம். அப்போ அதிகமாக ஆசைப்படக்கூடாது. தர்மம் இல்லாத விஷயத்தில் அதர்மமாக நிறைய பணம் சேர்க்கணும், சொத்து வேறு எதிர் விஷயம்லாம் ஈடுபடக்கூடாது. பகவானை மறக்கடிக்கக்கூடிய செயல்கள் ஆகிய ஆடம்பர தேவைகளுக்காக செயல்படக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறது விதர்மாஸ்ட நிவர்த்தனம். விதர்மாஸ்ட தர்மம் நமக்கு விதிக்கப்படாத தர்மமாகிய அந்த தர்மத்திலேருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸ்வதர்மா ஆச்சரணம் சக்தியா விதர்மாஸ்ட நிவர்த்தனம். சரி, எனக்கு சக்தி இல்லைப்பா அது பண்ண. அப்போது தெய்வத்தினால இறைவனால் உனக்கு எதர்ச்சியாக உனக்கு கொடுக்கப்படும். ஏன்னா உடம்பு கொடுத்தவன் அந்த உடம்புக்கு தேவைகளையும் பகவான் ஏற்படுத்தியிருப்பான். இந்த உடம்பு உனக்கு ஏற்படுத்தினா இல்லையா, அது கண், மூக்கு, வாய், காது, சாப்பாடு போனால் அது ஜீரணாவது இத்தனை ஏற்பாடு பண்ணிக்கிறவனே. அப்போ இந்த உடம்பு அப்போ நீ எத்தனை காலம் வாழ போறியோ அதுக்கான உணவுகளையும் பகவான் ஏற்படுத்தியிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தெய்வத்தினால் எது கொடுக்கப்படுறதோ அதில் அனுபவி போதும். அதுதான் இங்கே சொல்கிறார் தெய்வால் லப்தேன சந்தோஷ. கிடைச்சதில் திருப்தி அடி, அது இதில் சந்தோஷம் அடி, அதில் திருப்தி அடி. ஒன்றும் கிடைக்கலையே அதிகமாக ஆசைப்படாது. அது விதர்மமாகிடும், அதனால் அதர்மமாகிடும், தப்பாகிடும். அப்படி செய்யக்கூடாது. அப்போது அதை தான் நிவர்த்திடணும். அதான் சொல்கிறேன் தெய்வத்தினால் நம்ம உனக்கு சக்தி உள்ள மட்டும் சதர்மத்தை கடைப்பிடி. அந்த சதர்மமும் கடைப்பிடிச்சா உனக்கு தேவையானது என்னமோ அது தெய்வத்தினால் என்ன கொடுக்க போகிறதோ அது சொத்து மட்டும் தான் என்னால் கடைப்பிடிக்க முடியுது, என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியல. அப்போ தெய்வத்தால் என்ன கொடுக்கப்படுது? கொஞ்சமாக கொடுக்கப்படுது. அந்த கொஞ்சத்தில் அனுபவி, அந்த கொஞ்சத்தில் திருப்தி அடி அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அப்போ இந்த ஆசைகள்லாம் ஃபஸ்ட்டு விலகணும். ஆடம்பர தேவைகளுக்காக விதர்மம், அதனால் அதர்மம் ஆகிடும். அதிகமான அத்தியாவசிய தேவைக்கு மேலே ஆடம்பர தேவைக்கு ஆசைப்படணும், அது அதர்மம். அப்போ அதர்மத்தில் இருக்கிறவங்க தியானம் சித்திக்காது, அவங்களுக்கு பகவத் பக்தியில் வர முடியாது. அப்புறம் எல்லாமே லிமிட்டாக பணத்துக்கு ஆசைப்படாமல் ஸ்ரீ அண்ணா
ஒரு இடத்துல பணம் அவருக்கு வந்து சன்மானம் கொடுத்துருக்காங்க. அந்த சன்மானத்தை வாங்கினார், எல்லா இடத்துலையும் வாங்கினார், எல்லாம் பண்ணார். அப்புறமா என்ன பண்ணார், அந்த இடத்துல அப்படியே விட்டு போயிட்டார். என்னென்ன இந்த பணத்தை போய் யார் தூக்கின்னு போவோம். என்னது அண்ணா ஸ்ரீ அண்ணா இருக்கார், அவர் சன்மானம் கொடுத்தாங்க, எல்லாம் சந்தோஷம் வாங்கிட்டார், எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பணத்தை அங்கேயே விட்டு வந்துட்டார். அப்படியே அதை பற்றி ஞாபகமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் சரி நிறைய பணம் சன்மானம் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய வாங்கிக்கிறாங்க போல இருக்குது, உபன்யாசம் பண்ணுறவங்களான்னு. அப்படி எல்லாரும் சொல்லிட முடியாது. மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்களாம். அந்த பணத்தில் லட்சியமே இருக்காது அவங்களெலாம். ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வந்து அது மாதிரி உபன்யாசம் பண்ணும்போது அவருக்கான சன்மானம்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துட்டார், அதை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டார். அதில் இருக்கிற அந்த வஸ்திரம், அது இது, அந்த மாலை, அந்த பணம் கட்ட, அதெல்லாம் அப்படியே திருப்பி அனுப்பிச்சு. அதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க அவங்க. மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே அந்த பணத்தை நோட்டாக அப்படியே பணத்தை வச்சுருக்காங்க, அதில் சன்மானம் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணார், அதை கொடுத்த அந்த தாமல் தட்டில், அதில் கொடுத்த அந்த மரியாதையில் அதில் வந்து ஒரே ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் எடுத்துட்டார். அவள் தான் அதை அங்கீகரிக்கணும். அதனால் ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் எடுத்துகிட்டு மற்றது அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டார் ஸ்ரீ அண்ணா. அது மாதிரி மகான்கள்லாம் அப்படி இருப்பாங்க. அந்த பணத்தை தொடக்கூட மாட்டாங்க அவங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி கூட கொடுத்தாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணுவார், வாங்கிப்பார், எல்லாம் பண்ணுவார். அது அப்போ ஒரு பக்கம் இருக்கும். வேறு யாரும் கூட வரவங்க தான் அதை எடுத்து வைக்கணும் அந்த பணத்தை. அது மாதிரி பணத்தை கையில் வாங்கணும், அப்படியே வச்சுடுங்க. பணம் அப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னா சரி அப்படியே வச்சுடுங்கன்னு சொல்லுவார். அப்படியே வச்சுடுவாங்க அவங்க. அவ்வளோதான். அதெல்லாம் அவங்க தொடக்கூட மாட்டாங்க. மகான்கள்லாம் அப்படி தானே இருப்பாங்க. பாகவதம் இப்போ சொல்கிறாங்களாச்சு, பாகவதத்தில் முழுகிறவங்களாச்சு, இவங்களாம் இப்படி தான், மகாத்மாக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அது தனக்கு என்ன பகவானால் கொடுக்கப்பட்டது அதில் சந்தோஷம் அடைவாங்க. அதிகத்துக்கு ஆசைப்படவே மாட்டாங்க அவங்களாம். மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க, தொடக்கூட மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். தெய்வால் லப்தேன சந்தோஷ ஆத்மவித் சரணார்ச்சனம். ஏன்னா எதனால் இப்படி கடவுளால் கொடுக்கப்பட்டது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தானே உன்னால் பட்டுதல் விட முடியும். நீ அதிகமாக ஆசைப்பட்டால் அது விதர்மாஸ்ட நிவர்த்தி, அது விதர்மம். அது வந்து நம்மளுக்கு தர்மம் இல்லாத விஷயம். அது அதர்மம். அதிகத்துக்கு ஆசைப்படுறோன்னா அதுலேருந்து என்னென்னா விலகணுமா, விதர்மாஸ்ட நிவர்த்தனம், அதுலேருந்து வெளியே வந்துடணும். அதுக்கு ஆடம்பர தேவையில் ஆசைப்படக்கூடாது. அத்தியாவசிய தேவை என்னமோ அது மட்டும் வச்சுன்னு சந்தோஷம் அடையணும். அதான் அது கூட தெய்வத்தால் நமக்கு என்ன, இறைவனால் என்ன கொடுக்கப்பட்டதோ அதில் திருப்தி அடி, அவ்வளோதான். தெய்வால் லப்தேன சந்தோஷ ஆத்மவித் சரணார்ச்சனம். ஆத்மவித்துக்களாகிய மகான்களுடைய சரண கமலங்களை அடிக்கடி போய் சேவிக்கணுமா. ஏன்னா தியான யோகம்ன்றது பக்தி யோகம் ஒன்று ரொம்ப நெருங்கினது தான். சத்தியம் பரம் தீமகின்னு தான் சொல்லியிருக்கு முதல் ஸ்லோகமே பாகவதத்தில் பார்த்தா. தியானம் தான் முக்கியம். தியானம் சித்திக்கிறதுக்கு தான் நாம் பாகவத கதைகளை கேட்குறது. ஏன்னா கதைகளை கேட்கும்போது கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே உண்டாகும். அதாவது குசலர் உபாக்கியானத்தில் பார்த்தோம்னா அவர் வந்து என்னென்னா ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். அப்புறம் பகவானால் கொடுக்கப்பட்ட செல்வ ஐஸ்வர்யம் வந்துட்டு பிறகு என்னென்னா ஆஹா, அப்போ நான் ஒரு வேளைக்கு 5 வேளை சாப்பிட்றேன், நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்றேன், அப்படியா இருந்தார். என்ன அதிலம்படா அப்படின்னு பதம் வருது குசல உபாக்கியானம். அப்புறமா செல்வம் வந்துட்ட பிறகு அப்புறம் எப்படி இருந்தாருன்னா அதிலம்படா, அதிகத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தார். கிடைச்சிது. இந்த சாப்பாடு இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு பிடி சாப்பாடு கிடைச்சிது. அது கூட பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஒரு கஞ்சி, அதே ஒரு டம்ளர் கஞ்சி தான், அவ்வளோதான் சாப்பிட்டு அப்பாடு கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண சரணமம்மா ஸ்ரீகிருஷ்ண சரணம்மா ஸ்ரீகிருஷ்ண சரணம் பகவான் நாம சொல்லிட்டு இருப்பார் அவர். மகான்கள் தானே அப்படி தானே வாழ்வாங்க. அவங்க செல்வம் அதிகமாக வந்துடுச்சுன்னா யாருக்கு தேவை இந்த செல்வம், யார் கேட்டால் அவனே கொடுத்தான். அப்படி தான் இருப்பாங்களாம் மகாத்மாக்கள்லாம். இப்போ ஒரு வருஷம் இப்போது பசி அடக்க முடியலன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியல, ஏன்னால் பசி அன்றைக்கி தான் பசி அதிகமாக எடுக்குது, என்னால் கடைபிடிக்க முடியல. அப்போ ஒரு வருஷம் பட்டினி அந்த அம்பரீஷ மகாராஜா எப்படி இருக்க முடிஞ்சதுன்னா அப்படி உபவாசம் இருந்து பழக்கப்பட்டதுனால அவரால் ஏகாதசி விரதத்தை அப்படி ஸ்திரமாக கடைபிடிக்க முடிஞ்சுது அவரால். அப்போ 3 நாள் உபவாசம், நிர்ஜல ஏகாதசி, தண்ணி கூட குடிக்காமல் 3 நாள் உபவாசம் இருப்பாராம். தசமி, ஏகாதசி, துவாதசி. எப்படின்னா அப்படி, ஏன்னா அவ்வளோ சப்தத்வீபத்துக்கு அதிபதி அம்பரீஷன். ஆனால் என்ன பண்ணுவாருன்னா ஆடம்பரங்கள், அந்த மாலைகள்லாம் கூட எதுக்கு அதிகம் தான், பக்தர்கள் திருப்திக்காக தான் அந்த மாலைகள் சந்தனம்லாம் பூசிப்பாரான். அதே சமயத்தில் எப்படி இருந்தாருன்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அதில் கொஞ்சம் சாப்பிடுவார், அவ்வளோதான். அப்போ தசமி, ஏகாதசி, துவாதசி 3 நாள் விரதம் உபவாசம் இருக்க முடியுமானா ஒரு ராஜா போகியாக இருக்கணும்னு. போகியா இல்லை, அவர் யோகியாக தான் இருந்தார் அம்பரீஷ மகாராஜா. ஏன்னா அப்படி பட்டினியாக இருக்க முடியும்னா ஏன் இருக்க முடியும்னா அது பழக்கத்தில் இருக்குது. அது அவங்களால அந்த லைட்டாக கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிடுவாங்க. அனவரதம் பகவத் விஷயத்தில். ஏன்னா சோத்தில் ருச்சி வந்துச்சுன்னா
இதில் ஆடம்பர தேவைகளில் லோக விஷயங்களில் ருச்சி வந்துச்சுன்னா கிருஷ்ண விஷயத்தில் ருச்சி வரவே வராது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கிருஷ்ண விஷயத்தில் ருச்சி கொஞ்சம் கூட வர்றது கஷ்டம். ஏன்னா உனக்கு தான் ருச்சி வேறு விஷயத்தில் இருக்கே. அழகான விஷயங்களை பார்க்கணும், அழகான விஷயங்களை அனுபவிக்கணும், ருசியான பதார்த்தங்களை சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தில் உனக்கு இருக்கும்போது நீ வந்து தெய்வாலப்தேன சந்தோஷம் எங்கே வர முடியும் சொல்லி பார்க்கலாம். ஏதோ இன்றைக்கி வயிற்றுக்கு போடணும், ஏதோ இந்த ஜீவன் வாழணும், அதுக்காக ஏதோ கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கடவுளால் என்ன கொடுக்கப்படுது அது சந்தோஷமாக இருக்க முடியாதே. இந்த இந்திரியம் அலையுது, நிறைய சாப்பிடணும், நல்லா அதை பண்ணணும், நல்லா ஆடம்பர தேவை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்படின்னா உனக்கு யோகம் சித்திக்காது. யோகத்துக்கு வந்து யுக்தாகார யுக்த சேஷ்டஸ்ய அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறேன். அப்போ இங்கே தியான யோகம் சொல்ல போகிறாரு. இப்போ என்னென்னா அதுக்கு தேவையானதுன்னா எப்போவுமே சாப்பாட்டில் ருச்சி போயிடுச்சுன்னா, நல்லா தூக்கத்தில் ருச்சி போயிடுச்சுன்னா, பௌதிக விஷயங்களில் ருச்சி போயிடுச்சுன்னா பகவத்கீதையில் ருச்சி வராது. இதெல்லாம் என்னைக்கு இதில் இருந்தால் நிவர்த்தனம், விதர்மாஸ்ட நிவர்த்தனம், இது மாதிரி நம்மளுக்கு தர்மம் இல்லாத இப்படிப்பட்ட ஆடம்பர தேவைகள்லேருந்து என்னைக்கு வெளியே வரையோ அன்னைக்கு தான் யோகம் சித்திக்கும். அப்போ தெய்வால் லப்தேன சந்தோஷம். அப்போ 2 நாள் கொடுக்கப்படுற சந்தோஷம் அடைந்துட்டு நீ பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அடுத்தது சொல்கிறார், தெய்வால் லப்தேன சந்தோஷம் ஆத்மவித் சரணார்ச்சனை. அப்போ தான் மகான்களை போய் சேவிக்கணுன்ற எண்ணமே வருமா. ஆத்மவித்துக்களாக மகான்களை போய் அர்ச்சனை பண்ணணும், மகான்களை போய் சேவிக்கணுமா. அடிக்கடி மகான்களை வீட்டில் மகான்களை தியானம் பண்ணணும். சுகாச்சாரிய தியானம், பிரகலாத, நாரத, பராசர, புண்டரிக, வியாச, அம்பரீஷ, சுகசவன், இது ஏன் நம்ம விடாமல் சொல்கிறோம் தியான ஸ்லோகத்தில்? அது கண்டிப்பாக மகான்கள் தான் முக்கியம். பகவான் பிரகலாத, நாரத, பராசர, புண்டரிக, வியாச, அம்பரீஷ, சுகசவனுக, பீஷ்ம, தால்பியான், ருக்பாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷன், புண்ணியானிமான், பரம பாகவதான் ஸ்மராமி. இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சி மகாபரியர் நினச்சிக்கலாம். இஸ்கானில் பார்த்தா ஜெயபத மகாராஜ் அப்படின்னு பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க, பான்சாமி மகாராஜ்லாம் இருக்காங்க. இஸ்கானில் வழிபடுறவங்க, அப்புறம் மகாத்மாக்களை வழிபடுவாங்க. ஸ்ரீல பிரபுபாதா, ஜெகத்குரு, அவரை தியானம் பண்ணலாம். சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள், அவரை தியானம் பண்ணலாம். ஸ்ரீ அண்ணா, மகானந்த சத்குரு முரளிதர் சுவாமிஜிகள், இவ்வளோ விட்டல்தாஸ் மகாராஜ், எவ்வளோ மகாத்மாக்கள் இருக்காங்க, இன்றைக்கி இருக்கிறாங்களே இவங்களும். ஸ்ரீ அண்ணா தான் வந்து வைகுண்டம் அடைஞ்சிட்டார். சரி, மற்றவங்களாம் இருக்காங்களே, ஸ்ரீ ஹரிஜி, ரங்கஜி, இவங்களாம் மகாத்மாக்கள் தானே. அப்போ இது மாதிரி மகாத்மாக்களை சேவிக்கணுமா. போய் எங்கே இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்து நம்ம அவங்கள ஒரு தரிசனம் பண்ணிடணும். அவங்கள போய் நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணிடணும். அந்த மகானுடைய கடாட்சம் பட்டாலே நம்ம பாவங்கள்லாம் விலகும். அதனால் ஆத்மவித் சரண அர்ச்சனம், அந்த மகான்களுடைய திருவடிகளை போய் சேவிக்கணும். இதெல்லாம் அப்புறமா கிராமிய தர்ம நிவிருத்த மோட்ச தர்ம ரதிஸ்ததா, அதுதான் இப்போ நம்ம சொன்னோம். கிராமிய தர்மங்கள் ஆகிய பௌதிக விஷயங்களில் சினிமா பார்க்கணும், டிவி பார்க்கணும், பீச்சுக்கு போனோம், பார்க்கு போனால் நல்லா நிறைய ட்ரெஸ்ஸில் ஆடம்பர தேவைகள், நிறைய நகைகளை வாங்கி போட்டுக்கிறது, ட்ரெஸ்ஸுங்களை வாங்கி போட்டு ஆடம்பரமாக நல்லா பணம் இருக்குதுன்றதை காண்பிக்கிறது. நிறைய ஒரு காருக்கு இப்போ 2 காரு 3 காரு, நிறைய பங்களாங்களை வாங்கி போகிறது, சொத்து சுகங்களை சேர்க்கறது, கண்ட மெடிக்கு ரோட்லலாம் விற்கிற கண்ட பொருள்களை வாங்கி சாப்பிட்றது, என்னென்னலாம் சாப்பிட்ற பழக்கம், என்னெல்லாம் குடிக்கிற பழக்கம் வருதோ அதெல்லாம் பண்ணுறது இல்லையா. இதுதான் கிராமிய தர்மம். இது போல பௌதிக விஷயங்களில் உழக்கூடியது. இதில் வந்து ருச்சியை வளர்த்துக்கூடாது. இதில் ருச்சியை வளர்த்தவனுக்கு கிருஷ்ண பக்தி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பகவத் விஷயத்தில் ருச்சி வராது. இதை மழுங்கடிச்சிடும். பகவத் விஷயத்தில் புத்தி போகிறது மழுங்கடிச்சிடும். அதனால் ஏதோ கொஞ்சம் வர மாதிரி இருக்கும், ஆனால் அதில் நிரந்தரமாக இருக்காது. அப்படின்னா கிராமிய தர்ம நிவர்த்திச்ச மோட்ச தர்ம ரவிஸ்ததா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம காலத்தை பின்னுக்கு வர வைக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகுது, நம்ம வாழ்நாள் வீணாக போகுது, நம்ம காலச்சக்கரமானது நம்ம சுழண்டு கொண்டு இருக்கிறது, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயுசு போயிட்டே இருக்கு, நம்மளுக்கு ஆயுசு குறைஞ்சிட்டே இருக்கு. அப்படி இந்த காலத்தை என்னென்னா மோட்ச தர்ம ரதிஸ்ததா, நம்ம எப்படியாவது மனுஷ ஜென்மாவை கரையேற்றிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ஆசை, ரதினா ஆசை, அதில் ஆசையை வளர்த்து கொள்ள வேணுமா. கிராமிய தர்மங்கள்லேருந்து வெளியே வரணும். இந்த பௌதிக சௌக்கியங்கள், கிராமிய தர்மங்கள்னால் பௌதிக சௌக்கியங்கள், இந்த புலனின்பங்கள், புலனிச்சைகள், இவைகளில் ஒழக்கூடியதுலேருந்து வெளியே வந்துடலாமா. மோட்ச தர்மத்தில் பற்றுதல் அதிகமாகணும். அது எதனால் வரும்னா ஆத்மவித் சரணார்ச்சனம். மகான்கள் போய் பார்த்தா தான் தெரியும் மகான்கள் எப்படி இருக்காங்க, பக்தி பண்ணியிருக்காங்க, எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அவங்களால. எது மகாராஜா வந்து ராஜா, அவன் போகி, ஆனால் தத்தாத்திரையரை பார்த்து ஆச்சரியப்படுறான். நீ மட்டும் எப்படி இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு வந்து 24 குருக்கள்னு, அது 24 குருக்களை பற்றி சொல்கிறார், 11 ஸ்கந்தத்தில் வருது. அவ்வளோ குதிக்கிறாரு, ஆடுறாரு, பாரு, சந்தோஷமாக இருக்கார். என்னென்ன ஒன்றுமே இல்லை அவர்களை. பகவானால் என்ன கொடுக்கப்படுதோ, கரதல பிருஷ்ட தர்தல வாசா அப்படின்ற மாதிரி கிடைச்சது என்னவோ அதில் சந்தோஷமாக இருப்பார் அவர் தத்தாத்திரையர். அவர் பாட்டுக்குன்னா ஏதோ பைத்தியக்கார மாதிரி அப்படியே சஞ்சரிக்கிறார். தத்தாத்திரையார் பகவான் தான். அப்போ எது மகாராஜனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு அங்கே வராரு, குதிச்சுன்னு ஆடின்னு பாடின்னு
பகவானுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணிட்டு வர பாட்டுக்கு. அவ்வளோதான். மகான்கள்லாம் அப்படி தான் போவாங்க ஃப்ரீயாக. அவங்களுக்கு அனுபவிக்கிற சந்தோஷத்தில் ஒரு திவலை கூட ஒரு சம்சாரியால் அனுபவிக்க முடியாது. அப்போது சம்சாரத்தில் அதனால் தப்பு. சம்சாரத்தில் இருந்துன்னே அம்பரீஷன் சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா? எப்போ கிருஷ்ண பக்தியில் தலைக்கலையா? குடும்பஸ்தனாக அந்த குசேலர் அந்த கிருஷ்ண பக்தியில் தலைக்கலையா? தியாகராஜ சுவாமிகள் ராம் பக்தியில் அப்படியே தலைச்சார் இல்லையா? எந்த ருச்சிரா ராமநாமான்னு. அவங்களாம் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. நிதி சால சுகமா சந்நிதி சேவை சுகமானு சொன்னார் இல்லையா? அப்படி தானே இருப்பாங்க மகாத்மாக்கள்லாம். குசேலர் கூட என்ன அதிலம்படாக அவ்வளோ செல்வம் வந்துட்டு கூட ஆசைப்பட மாட்டாராம். எப்போ சாப்பிட்ற அந்த ஒரு கஞ்சி முன்ன கிடைக்காது, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கிடைக்கும், இன்றைக்கி டெய்லி கிடைக்குது, அவ்வளோதான். அதுக்காக ரொம்ப சாப்பிட முடியுமா என்ன? ஒரு பாயசம், ஒரு கரண்டி பாயசம் சாப்பிட்டா நல்லாயிருக்கு, இன்னும் 2 கரண்டி சாப்பிடலாமான்னு ஆசை வருதுன்னா அதுதான் லம்படா. என்ன அதிலம்படா? அதில் அது ஒரு கரண்டி ஒரு கஞ்சி போதும், அவ்வளோதான். அப்படி வாழ்வாங்களாம் மகன். அதுக்காக ஒரு கஞ்சி நம்ம வயிறுக்கு பசி தீர தான் நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான், ருச்சிக்காக இல்லை அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். கிராமிய தர்ம நிவர்த்தஸ்ய மோட்ச தர்ம ரதிஷ்டதை. எதில் ஆசையை வளர்த்துக்கணுமா? மோட்ச தர்மத்துக்குள்ள ஆசையை வளர்த்துக்கணும். அதுக்கான என்ன பண்ணணும்? அதுக்கு ஆத்மவிஸ் சரணாசம், மகான்களை போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் மோட்ச தர்மத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டார். சரி, மிதமேத்தியாதனம் சஸ்பத்து விபிக்த க்ஷேம சேவனம். ஆஹா, நம்ம நல்லா புரிஞ்சுங்க. பக்தர்களுக்கு பக்த சங்கம் கண்டிப்பாக தேவை. தியான யோகிகளுக்கு விபிக்த சேவனம், தனிமையில் இருக்குது தான் தியானத்துக்கு உகந்த ஒரு வசதி, உகந்த வழிமுறை. அப்போ மிதமேத்தியானம், மிதமான சாப்பாடு சாப்பிடணும், மிதமான சௌக்கியங்களை அனுபவிக்கணும். அதிகமாகலாம் உடம்பு ரொம்ப போட்டு அழட்டிக்கூடாது. ரொம்ப உடம்பு கஷ்டப்படுற மாதிரி, உடம்புல வேறு பயங்கரமாக வர அப்படியே ரொம்ப உடம்புலாம் வலிக்கிற மாதிரி அப்படிலாம் உழைச்சவங்களுக்கு தியானம் சித்திக்காது. அதே சமயத்தில் தமோ குணத்தில் எப்பவும் தூங்கிட்டு தூங்குறது தான், அப்படி நிறைய சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, அப்படி இருக்கிறவங்க தியானம் சித்திக்காது. யுக்தாகார யுக்த சேஷது, மிதமான சாப்பாடாக இருக்கணும். அப்போ மிதமேத்தியாதனம் அப்படின்னு பதம் போட்டிருக்கு. மிதமேத்தியாதனம் சஸ்பத்து விபிக்த க்ஷேம சேவனம். எப்பவும் தனிமையில் இருக்க பழகிக்கணும். ஏன்னா சங்கம் இருந்தாவே நம்ம மனசை கெடுத்துரும், துஷ்ட சங்கத்தினால, குடும்பத்தில் இருந்து. அப்போ தனிமையில் இருக்க பழகிக்கணும். தனிமையில் இருந்து மனசை இறைவனிடத்தில் மனசை திருப்ப பார்க்கணும். அதுமாரி அடிக்கடி தனிமையில் இருந்து பழகிட்டால் அது ஒன்று பழக்கமாகிடும். நாளைக்கு தனிமையில் போனால் கூட உன்னால் பகவத் பக்தி பண்ண முடியும். அப்போது தனிமையை சேவிக்கணும். அதுதான் க்ஷேமம், அதுதான் பாதுகாப்பான். அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் யாவதத்த பரிகிரக. எந்த ஜீவராசிக்கும் இம்சை பண்ணக்கூடாது நமக்கு. அப்போ தான் நம்ம யாருக்கும் இம்சையை செய்யாமல் இருந்தாவே நம்ம இம்சைப்பட மாட்டோம். பிறகு நல்லது நினச்சாவே நம்ம நல்லாவே இருப்போம். பிறகு இம்சை பண்ணால் நம்ம அஹிம்சை. அப்போ அஹிம்சா தர்மத்தை ஒருத்தன் கடைப்பிடிச்சானா அவன் யாருக்கும் இம்சை பண்ணல அப்படின்னா அவனுக்கும் பாதிக்கப்பட மாட்டான். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் உலகத்தில். அப்போ அஹிம்சா சத்தியமஸ்தேயம், மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலையும் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். அதேமாதிரி அஸ்தேயம், திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது. ஸ்தேயம்ன்றது திருட்டுத்தனம். கிருஷ்ணன் பண்ணுறான், கிருஷ்ணன் பண்ணலாம், நம்ம பண்ணக்கூடாது. அஸ்தேயம் திருட்டுத்தனம் நமக்குள்ளே இருக்காது, மனசில் கள்ளப்பாடு இருக்கக்கூடாது. அது திருட்டுத்தனம் இல்லாமல் வெளிச்சமாக உண்மையாக இருக்கணும், நேர்மையாக நடந்துக்கணும், அப்படி இருக்கணும். அப்போ யாவதர்த்த பரிகிரகம், நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் எடுத்துக்கணும். வேறு எதுவும் இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிலாம் இந்த யம நியமங்கள்லாம் இதெல்லாம் இந்த கட்டுப்பாடுகள்லாம் பர்ஃபெக்டாக நம்ம கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக தியானம் சித்திக்கும். ஏதோ இந்த உடல் தேவைக்காக தான் சாப்பிடணும், அவ்வளோதான். பிரம்மச்சரியம் தபசௌச்சம் சுவாத்தியாய புருஷார்ச்சனம். பாருங்களேன், இதுதான் தியான யோகத்துக்கு கண்டிப்பாக என்னென்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சே ஆகணும். சன்னியாசிகளுக்கு தான் தியானம் சித்திக்கும். தபஸு அப்படின்னா மனசு வாக்கு முக்கரணங்களாலேயும் தபஸை கடைப்பிடிக்கணும். மனசில் பிறருக்கு நல்லன்னு விரும்புகிறது, வாக்கில் மௌனத்தை கடைப்பிடிக்கிறது, நிறைய பேசக்கூடாது, அப்படிலாம் இருக்கணும். அதே சமயத்தில் செயல்களால் என்னென்னா பிறருக்கு நன்மையை செய்யணும். அதில் இப்போ வாக்கில் என்ன பண்ணால் அனவரதம் பாகவத பாராயணம், இப்போ நல்ல விஷயங்களை பாராயணம், நாம ஜபம் பண்ணுறது, நாம கீர்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் வாக்கால் செய்யக்கூடிய தபசு. மனசால் செய்யக்கூடிய தபசுன்னா மனசில் பிறருக்கு எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது. வாக்காலனா மௌனத்தை கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் உடலாலன்னா பிறருக்கு நல்லது செய்கிறது.
பகவானை போய் சேவிக்கிறது, இது மாதிரி பகவானுக்கு பூஜைகள் பண்ணுறது, இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய தபசு இல்லையா? பகவானை போய் சேவிக்கிறது எல்லாம் பண்ணுறது இதெல்லாம். அப்போது தபசு, பிரம்மச்சரியம் இதெல்லாம் முக்கரணங்களால் கடைப்பிடிக்கணும். சௌச்சம், நல்ல மனசு சுத்தமாக இருக்கணும். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து ஸ்நானம் பண்ணிடணும். ஸ்நானம் பண்ணிடணும், சுத்தமாக இருக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். சுவாத்தியாயம்னா அனைவரும் பாகவத பாராயணம் பண்ணால் போதும், இல்லாட்டி வேதாத்தியாயனம் பண்ண சுவாத்தியாயம் இல்லை சாஸ்திரங்களை படிக்கிறது. புருஷார்ச்சனம், பகவானுக்கு விற்கிறதுக்கு அர்ச்சனங்கள் ஆராதிக்கிறது, இதெல்லாம் படிகள். இதெல்லாம் பண்ணால் தான் தியானம் சித்திக்கும். இப்போ இதெல்லாம் அஷ்டாங்க யோகத்துக்கு இதெல்லாம் சொல்கிறார். அப்போ மௌனத்தை இருக்கணும். ததா ஆசன ஜெயஸ்தைரியம், எப்பொழுதும் முதுகு தண்டை நிமிர்ந்து அப்படி நேராக நிமிர்ந்து உட்காரணும். அப்படி செங்குத்தாக உட்காந்து அந்த ஆசன ஜெயம். எவ்வளோ நேரம் ஆசனத்தை உட்கார முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த ஆசனம் ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணுமா? அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆசனம் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். ஸ்தைரியம், தைரியமாக கொஞ்சம் கூட பயமற்றவனாக ஆசன ஜெயம் பண்ணணும். ஆசன ஜெயம் பிராண ஜெயம் உண்டாகணும். இந்த இடைகளை பின்னல அப்படி நீ இடது பக்கம் இழுத்து வலது அப்போ நிறுத்தி, அப்போ வலது பக்கம் மூச்சு வருது, வலது பக்கம் இழுத்து அப்போ நிறுத்தி கும்பகம் நிறுத்துறது கும்பகம். அப்போ மறுபடியும் ரேசகம் பூரகம் கும்பகம் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் முறைப்படி நம்ம அது பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி அந்த பிராணாயாம பயிற்சி மூலமாக பிராணனை அடக்க தெரிஞ்சுக்கிறது. அது பிராணஜெயம் ஏற்படுறது. பிராணஜெயா சனகி. ஆனால் அது உடனே ரொம்ப அப்படி இப்படின்னு இழுத்துக்கூடாது, ஏன்னா ஆபத்து உண்டாயிடும். சனி சாஃப்டாக அந்த பிராணஜெயம் ஏற்படணும். சாஃப்டாக அந்த மூச்சை இழுக்கணும், சாஃப்டாக மூச்சை விடணும், சாஃப்டாக இழுக்கணும், சாஃப்டாக மூச்சு விடணும். ரொம்பலாம் அப்படியே மண்டையடி உண்டாகிற மாதிரிலாம் மூச்சு இழுக்கக்கூடாது. அது பிராணஜெயம். அந்த பிராணாயாமம் பண்ணுறது ஒரு முறை இருக்குது. அது ஒரு குரு மூலமாக தான் கற்றுக்கணும். நாமளாக தனிமையில் பண்ணக்கூடாது. நானே மூச்சு எடுக்கிறேன் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் ஒரு குரு மூலமாக கற்றுக்கணும் எப்படி பிராணாயாம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு. ஒரு குருக்களை கேட்டு கற்றுக்கணும். அதுனா அந்த பிராணாயாம பயிற்சி பண்ணணும். சரி, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா சனகி, பொறுமையாக தான் பிராணம் அடங்கும், உடனே ஒரே நாள் அடங்கிடாது. அதில் அப்போ பிரத்யாகாரச்ச இந்திரியானம், வெளியில் தெரிகிற இந்திரியங்கள்லாம் இந்த மனசு அது ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறதுக்கு வெளியில் தெரிகிற இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வரணும். அதுதான் பிரத்யாகாரம்னு சொல்கிறார். அப்போது விஷயான் மனசா ஹிருதி, இருதயத்தில் மனசை கொண்டு வந்து ஒருமுகப்படுத்தணும் இல்லையா? அப்போ ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேச மனசா பிராணதாரணம். அதாவது என்ன, 6 ஆதார சக்கரங்கள் இல்லையா? அந்த 6 ஆதார சக்கரங்களை ஏதாவது ஒரு சக்கரத்தில் மனசை ஒருமுகப்படுத்தி நிறுத்தணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுமாதிரி வைகுண்ட லீலா அபித்தியானம் சமாதானம் ததா ஆத்மனக. எப்போதும் மனசுக்கு என்னென்னா எது சமாதானம்னா கிருஷ்ண லீலைகள் தான் சமாதானமா. பகவான் பக்தர்களை காப்பாற்றினேன், நம்மளையும் பகவான் காப்பாற்றுவான். நான் பணத்துக்கு வழி இல்லை, ஒரு பழக்கூடக்காரி பழ வித்துன்னு வந்தவ, அவளுக்கு கூட ஒரு அமோகமாக ரத்தனங்களை கொடுத்து அப்படி வாழ வச்சானே. அப்போது நமக்கும் பகவான் ஏதாவது பழைப்புக்கு வழி ஏற்படுத்துவான், நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுவான். ஒரு குப்ஜை கூட அனுகிரகம் பண்ணான், ஒரு மாலாக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணான், ஒரு தையல்காரனுக்கு அனுகிரகம் பண்ணான். போகிற போக்கில் இதெல்லாம் பண்ணினே போகிறான். மதுரை நகரத்தை சுற்றி பார்க்கும்போது போகிற போக்கில் பண்ணிட்டு போகிறான். இதெல்லாம் இந்த நன்மைகள்லாம் எல்லாருக்கும் செல்வம் எல்லாம். ஸோ இது என்னென்னா குசலருக்கு என்னென்னா மாட மாலை கூட கூப்பிட வந்துச்சுன்னா அது பெரிய கதையாக சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் விளையாட்டாக சின்ன வயசுலேயே பகவான் செய்கிறான். மதுரை நகரத்துக்கு போகும்போது ஒரு மாலாக்காரனுக்கு அவ்வளோ செல்வத்தை கொடுக்குறான், தையல்காரனுக்கு அவ்வளோ செல்வத்தை கொடுக்குறான். அந்தளவுக்கு இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்தா விளையாட்டாக போகும்போது போகிற போக்கில் செய்துட்டு போயிடுவான். ஒரு பழ வியாபாரி பண்ணுற வியாபாரம் பண்ணுற ஒரு கிழவிக்கு என்னென்னா அவ்வளோ கூடைகளே ரத்தனங்களாக நிரப்பிட்டான். அவளுக்கு நான் ஜென்மத்துக்கு அவளுக்கு சம்பாதிக்கணும், அவள் பணத்துக்கு குறைச்சலே கிடையாது. தலைமுறையாக வாழறதுக்கான வசதிகளை பண்ணி கொடுத்துட்டான் பகவான். இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ போகிற போக்கில் பகவான் இதெல்லாம் செய்துட்டு போயிடுவான். இதெல்லாம் சின்ன சின்ன லீலையாக வரும். 2 ஸ்லோகங்களில் வரும். இதெல்லாம் சும்மா 4-5 ஸ்லோகத்தில் வரும் கிருஷ்ண லீலைகளை பார்த்தா. அப்போ என்னென்னா அதுதான் சமாதானம். அப்போ பகவான் இப்படி பேருக்கு அனுகிரகம் பண்ணார். கோபி அப்படிப்பட்ட திரௌபதி அவமானத்தின் காப்பாற்றினானே, ஆபத்து பாந்தவனா காப்பாற்றினே. அப்போ ஒரு கஜேந்திரனுக்கு மோட்சம் காப்பாற்றினே. அப்போ ஹரினுடைய லீலைகள் தான் மனசுக்கு சமாதானமாக. அப்போது இது என்ன சொல்கிற, வைகுண்ட லீலா அபித்தியானம் சமாதானம் ததா ஆத்மனக. மனசுக்கு சமாதானம் நாம் எதிரானா கிருஷ்ண லீலைகளை தான் ஸ்மரிக்கணுமா. அதுதான் மனசு சித்தத்துக்கு சமாதானம் உண்டாகும். அப்போ நம்மளை பகவான் காப்பாற்றுறான்ற நம்ம உணர முடியும். சரி, இது இப்படிலாம்
யமம் நியமங்கள் இதெல்லாம் எப்படி பிரத்யாகாரம் பண்ணணும், எப்படி பிராணஜயம் பண்ணணும், எப்படி மனசு எப்படி ஆசைப்படணும், எவ்வளோ கிடைச்சல சந்தோஷம் அடைஞ்சு எப்படி தனிமையில் வாசம் பண்ணணும், எல்லாத்தையும் இங்கே சொல்கிறார் லைனாக. இதெல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல்ட்டு எப்படி தியானம் பண்ணணுன்றதை இப்போ சொல்ல போகிறார். அப்போ ஹிருதயத்தில் தான் மனசு ஒருமுகப்படுத்தணும். அப்போ ஹிருதயத்தில் பகவானை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்கிறார். இப்போ ஒரு விஷயம், பிராணாயாமத்தினால என்னென்ன லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறார். பிராணாயாமை தேக தோஷான் தாரணாபிஷ்ட கில்பிஷாத்து. அதை பிராணாயாம பயிற்சினால் என்ன ஆகுன்னா பிரத்யாகாரேன பிராணாயாமத்தினால் என்னன்னா வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் போன்ற தோஷங்கள்லாம் விலகிடுமா. இந்த பிராணாயாம பயிற்சினால் தோஷம்லாம் விலகிடும். தாரணை பண்ணுறதுனால என்னென்னா பகவான் மூர்த்தியில் ஒருமுகப்படுது இல்லையா தாரணை. அந்த தாரணையினால் என்னன்னா ஒருமுகப்படுது. அப்போ சித்தத்தினுடைய தோஷம்லாம் விலகுமா. அது தாரணாபிஷ்ட கில்பிஷத் பாபம்லாம் போயிடுமா. தாரணை ஒருமுகப்படுறதுனால பகவானத்தில் மனசு ஒருமுகப்படுறதுனால பாபங்கள்லாம் போயிடுமா. தாரணாபிஷ்ட கில்பிஷத் பிரத்யாகாரேன சம்சர்கா தியானேனா ஈஸ்வரான்னு குணான்னு. அதாவது பிரத்யாகாரத்தினால் என்னாங்கன்னா விஷயப்பட்டுகள்லாம் நீங்குமா. பிரத்யாகாரத்தினால தியானத்தினால ராகாதி ஆசை கோபம் அதுபோல் இந்த தோஷங்கள்லாம் மொத்தம் நாசமாக்கிடுமா. தியானத்தினால பகவத் ரூபத்தை தியானம் பண்ணுறதுனால இல்லைன்னா இது மாதிரி ராகாதி தோஷங்கள்லாம் நீக்கிடுமா அப்படி சொல்லப்படுகிறது. சரி, அந்த பகவானை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்கிறாரு. பிரசன்ன வதனாம் போஜம் பத்ம கர்ப்பாருணேக்ஷணம் நீலோத்பல தடசியாமம் சங்கச்சக்கர கதாதரம் லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்ச வக்ஷசம் ராஜத்து கௌஸ்துபா முக்த கந்தரம் மத்த திரைவ கலையா பரிதம் வனமாலையா பராத்திய ஹார வளைய கிரீட அங்கத நூபுரம். நல்லா பாருங்கள், பிரசன்னமான முகத்தை உடைய பகவானை தியானிப்படும். அது எப்படின்னா தாமரை போன்ற முகம் உடையதான். அப்போது கண்கள் எப்படி இருக்குன்னா சிவந்த கண்கள் உடையவராக, எப்படி பத்மகர்ப அந்த தாமரை போன்ற அந்த கண்கள் சிவந்த கண்களாக, எப்படி அருணேக்ஷணம். அருணன்னா அருணோதயம் சொல்கிறோம் இல்லையா. சூரியன் உதயமாகும்போது ஒரு சிவந்த நிறம் காணப்படும். இளம் சூரியன் சொல்லுவோம். காலையில் விடியற் காலத்தில் பார்த்தா அந்த இளம் சூரியன் பார்த்தா செக்கச்செவேல்னு இருக்கும். அது மாதிரி சிவந்த கண்கள் உடையவராக பகவானுடைய கண்களை தியானம் பண்ணமா. அருணோதயம் சொல்கிறோம். அப்போ தான் சூரியோதயம். ஃபஸ்ட்டு அருணோதயம் தான் உதயமாகும். இளம் சூரியன் காலையில் பார்த்தா அது செவன்னு இருக்கும். அது பிறகு சூரியோதயம் அது நல்லா பளிங்கரமாக இருக்கும் இல்லையா. அந்த அருணோதய சமயத்தில் எப்படி செவன் காணப்படுகிறதோ இந்த கடல் இதை போய் பார்த்தா தெரியும். இந்த கடல் கரையில் நின்று பார்த்தா தெரியும். அப்படி செவன்னு சூரியன் உதயமாகும் போது இளம் காலையில் அப்படி பார்த்தோன்னா விடியற் காலையில் பார்த்தா செவன்னு அழகாக இருக்கும். அந்த சூரியன் வரதை பார்த்தா இந்த கன்னியாகுமரியில் போனால் பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். அப்படியே சூரியன் உதயமாகதான் நல்லா பார்க்கலாம் அப்படியே கிட்ட. அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறது. அப்போது பகவானுடைய கண்களானது எப்படின்னா பத்ம கர்ப்பா அருணேக்ஷணம் அந்த சிவந்த தாமரை போல பகவானுடைய கண்களானது அழகாக இருக்கும், காணப்படுது. தாமரை போன்ற கண்கள் உடையவர்கள். அப்போ செவ்வரிப்பட ஓடிய அந்த திருவழிகளை தியானம் பண்ணணுமா. பிரசன்னமான முகம் படைத்தவர், எல்லாரையும் வாங்கப்பா அப்படின்னு அன்பாக அழைக்கக்கூடிய தெய்வம் நாராயணன். அதுதான் இங்கே சொல்கிற பிரசன்ன வதனாம் புஜம் பத்ம கர்ப்பாருணேக்ஷணம் நீலோத்பல தலசியாமம் சங்க சக்கர கதாசுரம். எப்படிப்பட்ட பகவான்னா நீலோத்பலம் அல்லிப்பு போன்ற சியாமல வர்ணமுடையவனாக பகவான் காட்சியளிக்கின்றான். அதாவது நீல நிறத்தில் பகவான் காட்சியளிக்கின்றான். நீல உத்பல தலசியாமம் சங்க சக்கர கதாதரம். 4 கையில் சங்கு சக்கரம் கதை பத்மம் சங்க சக்கர கதாதரம். சரி, ஓகே. அப்போது சங்கு சக்கரம் கதையை தரித்து கொண்டிருக்கிற பகவான் சதுர்புஜ சேவையோட பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌசேய வாசசம். அழகான தாமரை மலரில் ஒரு மொட்டு இருக்கு இல்லையா, மகரந்தம். அந்த மகரந்தம் பார்த்தா மஞ்சள் நிறத்தில் இருக்கும்.
அந்த மஞ்சள் நிறத்துக்கு மகரந்தத்தினுடைய மஞ்சள் நிறத்தை போலவே அவருடைய பீதாம்பரம் மஞ்சள் பட்டாடை உடுத்தி கொண்டிருக்கிற பகவானை தியானிக்க வேண்டும். இடுப்பில் பார்த்தா மஞ்சள் பட்டாடை உடுத்தி கொண்டிருப்பாராம் பகவான். அப்படி தியானம் பண்ணணுமா. வாசஸ் பீத கௌசேய வாசசம் மேலில் போகிற துண்டு அந்த அம்பரம், அதுவும் பார்த்தா மஞ்சள் பட்டாடை, இடுப்பில் வஸ்திரமும் மஞ்சள் பட்டாடை. எப்படி ஆனால் பகவானுடைய ரூபம் வந்து சியாமல வர்ணமாக பகவான் நீல நிறத்தில் பகவான் காட்சியளிக்கின்றான். அப்படிப்பட்ட சங்க சக்கர கதாதாரியாக பகவானை தியானிப்பாங்க. முகம் வந்து தாமரை மலர் போன்ற முகம் உடையவர், அதே தாமரை இதழ்கள் போன்ற அந்த திருவழிகள் உடையவர், அதில் வந்து செவ்வரி ஓடி இருக்கக்கூடிய கண்கள் உடையவர் அப்படின்னு தியானம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீவத்ச வக்ஷமும் ராஜத் கௌஸ்துவா முக்த கந்தரம், மார்புல வந்து வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீவத்சம் என்ற மருவை தியானம் பண்ணணும். அதே சமயத்தில் கழுத்தில் வந்து மகா பிரகாசமாக இருக்கக்கூடிய 10 திக்கில் டால் அடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட முக்தாகாரம், அப்படிப்பட்ட கழுத்தில் கௌஸ்துபரத்னம், அப்போ முக்தாகாரம் கழுத்தில் அந்த கௌஸ்துவா முக்த கந்தரம், அந்த கழுத்துக்கு அலங்கார பூஷிதமாக இருக்கக்கூடிய அந்த ரத்தனத்தை தியானம் பண்ணோம். அந்த ரத்னம் வந்து என்னென்னா ஜீவத்தத்துவம், அது பின்னாடி சொல்ல போகிற அந்த கௌஸ்துப ரத்னத்தை தியானம் பண்ணணுமா. அப்படி அப்புறம் வந்து ஸ்ரீவத்ச வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம், நல்லா பிரகாசிக்கிற 10 திக்கில் பிராஜத் நல்லா டாலடிக்கக்கூடிய அந்த கௌஸ்துபரத்தை தியானம் பண்ணோம். அப்போ மற்ற திரைவகலையா பரிதம் வனமாலையாக, அதாவது மற்ற திரேபகலை, அதனால வண்டுகளால் வைக்கக்கூடிய அந்த வைஜெயந்தி மாலையை கழுத்தில் தரித்திருக்கிறான் இல்லையா, அந்த மாலை கழுத்தில் தரித்திருக்கிறான் பகவான், அது தியானம் பண்ணணுமா. வண்டுகளால் வைக்கக்கூடிய அப்படியே வனமாலை அந்த பாஞ்சஜன்யம் அந்த வைஜெயந்தி மாலையை தியானம் பண்ணணும் சொல்கிறார். பராத்தியஹார வளைய கிரீடா அங்கத நூபுரம், தோல் வளையங்கள், காலில் வந்து என்னென்னா தங்க நூபுரங்கள், இப்போ பெண்கள் கொலுசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நூபுரங்கள், அது தங்க நூபுரங்களை காலில் அணிஞ்சிருக்கான பகவான், சல்னு சப்திக்கக்கூடிய நூபுரங்கள். ஹாரங்கள், தோல் வளையங்கள், என்ன மார்பு பதக்கங்கள், அதே சமயத்தில் தோல் வளையங்கள், ஹாரங்கள், கைகளில் கங்கணங்கள், வளையக கிரீடம், அதே சமயம் நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்களை தலையில் அணிஞ்சிருக்கிறான். காதில் வந்து மகர குண்டலத்தை அணிந்திருக்கிறான். சுழலான கேசங்கள் நாலா பக்கம் வருடுகின்றது. எள்ளுப்பு போன்ற நாசி போன்ற அவனுடைய மூக்கு அழகு, அவன் கண் அழகு, அவன் உதட்டு வந்து சிவந்த உதடு, அப்படி கதுகதுப்பான கன்னங்கள், கண்ணாடி ஒத்த கபலமான கன்னங்கள். இப்படிலாம் எப்படி தியானம் பண்ணுறது அப்படியே சொல்கிறார். பகவானுடைய சொரூபத்தை அப்படி வர்ணிக்கிறார். பரார்த்திய ஹார வளைய கீட அங்கத நூபுரம் அப்படின்னு சொல்கிறார். தோல் வளையங்கள், கையில் கங்கணங்கள், அதே சமயத்தில் விரல்களில் மோதிரங்கள், இதெல்லாம் அப்படியே தியானம் பண்ணணும். காஞ்சி குணல் ரசத்து ஸ்ரோனியம் ஹிருதயாம்போஜ விஷ்டரும். அப்போது இடுப்பில் வந்து தங்க ஒட்டியானம் பகவான் அணிஞ்சிருக்கிறான். தங்க ஒட்டியானம் இடுப்பில் அணிஞ்சிருக்கான். அதில் கோடிக்கணக்கான அண்டங்களுடைய சாவி இடுப்பில் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு அதில் வந்து சல்னு அந்த சப்திக்கக்கூடிய அந்த மணிகள், அந்த அழகான அந்த தங்க ஒட்டியானம் இடுப்பில் அணிஞ்சிருக்கிறான். அதில் வந்து என்னென்னா அண்டங்களுடைய சாவிகள் போல் அழகாக இருக்கக்கூடிய அந்த முத்துக்களுடைய இதெல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும், அழகாக பார்க்கறதுக்கு அது மாதிரி இருக்குமா. அப்படி ஹிருதயத்தில் பகவானை பார்க்க தகுந்த ரூபம் அப்படி தியானம் பண்ணணுமா. பகவானுடைய ரூபத்தை மஞ்சள் பட்டாடே, காலில் வந்து தங்க நூபுரங்க, தங்க கொலுசு, அதே சமயத்தில் இடுப்பில் ஒட்டியானம், அதில் வந்து கோடிக்கான அண்டங்களுடைய சாவிகள் இடுப்பில் தொங்குறது தான். சல்னு அந்த முத்து மணிகள் போல் அவைகள்லாம் தொங்குறது தான். அதெல்லாம் தியானம் பண்ணணுமா. இடுப்பில் ஒட்டியான மஞ்சள் பட்டாடை, அவளுமா வந்து பூணூல் அணிந்திருக்கிறான். பகவான் பார்த்தா அப்படியே மேகலை அணிந்திருக்கிறான். மார்பில் வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமியுடைய வாசம், ஸ்ரீவத்சம் என்ற மறு, கழுத்தில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது. அப்போ முக்தாகாரங்கள் அணிந்திருக்கிறான். தோல் வளையங்கள், மார்பு பதக்கங்கள், கைகளில் வளையங்கள், விரல்களில் மோதிரங்கள், சங்கு சக்கரம் கதை பத்மம், இதுபோல் கழுத்தில் வந்து பார்த்தா 3 ரேகைகள் கொண்ட கழுத்தில் வந்து அதில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது தான். அதே சில முகத்தில் பார்த்தா அழகான கண்கள், பாதாதி கேசமாக அப்படி தியானம் பண்ணணும். அது வந்து என்னென்னா சிவந்த உதடு, முல்லைப்பூ போன்ற அவனுடைய பற்கள், கதுகதுப்பான கன்னங்கள், அது கண்ணாடி ஒத்த கபலமான கன்னங்கள், அழகிய மன்மதன் வில் போன்ற அவனுடைய புருவங்கள், அதே சமயத்தில் செவ்வரி ஓடிய அவனுடைய திருவிழிகள், அப்படியேப்பட்ட பகவான் அரைச்சந்திரன் போல் அவனுடைய நெற்றி வட்டம், அதே சமயத்தில் கிரீடம், நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஸ்வர்ண கிரீடம், காதில் பார்த்தா மகர குண்டலங்கள், சுறுசுறான கேசங்கள், 4 பக்கம் வருட, இப்படி பகவான் பாதாதி கேசமாக தியானம் பண்ணணுமா. சங்க சக்கர கதாதாரியாக சொல்கிற. தர்ஷனீய தமம் சாந்தம் மனோ நயனவர்த்தனம், கண்ணுக்கு கண்கொள்ளா காட்சின்னு சொல்கிற இல்லையா, மனசுக்கும் நயனத்துக்கும்
இந்த மனசுக்கும் தியானிக்கிறவங்களுக்கு ஹிருதயத்துக்கும் மனசு அப்படியே அபகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் கண்களுக்கும் பார்த்தா அப்படியே கவர்ச்சியாக இருக்குது பகவான் ரூபத்தை பார்க்கும்போது. வெளிப்புறமாக படத்தில் பார்த்தா சங்க சக்கர கதாதாரியாக பகவத் ரூபத்தை பார்த்தோன்னே அப்படியே மனசு கவர்றது இல்லையா? அப்போ கண்களுக்கும் மனசுக்கும் அபகரிக்கக்கூடிய, மனசுக்கும் கவரக்கூடிய அப்படிப்பட்ட ரூபத்தை தியானம் பண்ணணுமா. அசல் தர்ஷனீய தமம் சாந்தம், சாந்தமான அந்த ஸ்வரூபத்தை மனோநயன வர்த்தனம், மனசையும் கண்ணையும் கொள்ளடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ரூபத்தை தியானம் பண்ணணுமா. அபிச்ச தர்ஷனம் சஸ்வத்து சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா லோகத்தில் உள்ளவர்களால் நமஸ்கரிக்கத்தக்க அப்படிப்பட்ட ரூபத்தை எவ்வளோ நேரம் தியானம் பண்ணணுமோ அடிக்கடி தியானம் பண்ணணுமா. சஸ்வத்து அபிச்ச தர்ஷனம் சஸ்வத்து சர்வலோக நமஸ்கிருதம். ஆனால் அந்த சங்கச்சக்கர கதாதாரியில் இருக்கக்கூடிய பகவான் எப்படி தியானம் பண்ணணும், பெரிய பெருமாள் அப்படின்னு பெருசாக தியானம் 5 வயசு பையனாக தியானம் பண்ணணுமா. இப்போ இதை தேவகூதி அம்மாவுக்கு இவர் சொல்கிறார், யார், கபில வாசுதேவர். அம்மா என்னை பார்த்துட்டு இருக்கிறேம்மா, இந்த 5 வயசு பையனாகவே இந்த ஸ்வரூபத்திலே என்னை தியானம் பண்ணு, 5 வயசு பையனாக இருக்கக்கூடிய சங்கச்சக்கர கதாதாரியாக தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சந்தம் வயசு கைசோரனா 5 வயசு பையன். 5 வயசு பையனாக இருக்கும்போது எதுக்காகனா பிருத்தியானுக்கிரக காதரம். இப்போ 5 வயசு பையனை குறுக்க நெடுக்க 50 தடவை ஓடி வர முடியும். ஒரு ஆபத்துனா உடனே ஓடி வர முடியும் பகவானால். ஏதோ வயசான கிழவர் 80 வயசு கிழவர் பகவான் நாராயணன் இருக்காருன்னு சொன்னால் அவர் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் பிருத்திய அனுக்கிரக காதரம், பக்தர்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு உடனே ஓடி வரத்துக்கு. அப்போ 5 வயசு பையன் இருந்தால் தான் குறுக்க நெடுக்கும் 10 தடவை வர முடியும், சீக்கிரமாக வர முடியும் பகவானால். அதனால் பக்தர்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் அந்த ரூபத்தில் இருக்கானா, 5 வயசு பையனாக இருக்கானா. 5 வயசு பையன் எப்படி இருக்கா, சங்கச்சக்கர கதாதாரியாக வைகுண்ட கோலத்தில் பகவான் காட்சியளிக்கிறான். இதை விட ஒரு பியூட்டி என்னென்னா, குழந்தையாக பிறக்கும்போதே சங்கச்சக்கர கதாதாரியாக பிறந்துட்டானா. ஏன்னா தேவிக்கு வாசுதேவர் இருக்கும், குழந்தையாக இருக்கும்போதே சங்கச்சக்கரனாக இருக்கும்போது 5 வயசு பையன் சங்கச்சக்கர கதாதாரியாக இருக்க முடியாதா? எப்படி சின்ன பையன் ஒரு பெருமாள்லாம் பெருசாக இருப்பார், சங்கச்சக்கர கதாதாரி வச்சு அப்படி தான் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம் கதையெல்லாம் வச்சுன்னு. ஆனால் பார்த்தா சின்ன 5 வயசு பையன் சங்கச்சக்கர கதாதாரி எப்படி தியானம் பண்ண முடியும்னா, ஏன்பா குழந்தையாக பிறக்கும் போதே சங்கச்சக்கர கதா தமத்பூதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் சதுர்பூஜம் சொல்லிட்டு 4 கைகளோடு அவதாரம் பண்ணியிருக்கானே. அப்போ பிறக்கும்போதே சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி அளிக்கும் போது இதை விட ஒரு பியூட்டி என்னென்னா, அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரட மௌலினம், அது சங்கச்சக்கர கதாதாரியாக பரிசுத்துக்கு கட்டவரல் பிரமாணத்தில் காட்சி அளிக்கிறான். அப்போ பகவான் எவ்வளோ சின்னதாக வேணாலும் ஆக முடியும், சங்கச்சக்கர கதாதாரியாக நம்ம எவ்வளோ சின்ன ரூபத்தில் வேணாலும் தியானம் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு பிரமாணங்கள்லாம் பாகவத்திலே இருக்குது. பரிசுத்துக்கு அப்படி தான் கட்டவல் பிரமாணத்தில் சங்கச்சக்கர கதாதாரியாக அதிர்க்க சதுர்பாகம் தீர்க்க சதுர் ஸ்ரீமத் சதுர்பாகம் லப்த காஞ்சன நூபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? எது பரிசுத்து காட்சிகள் இருக்கும்போது கட்டவல் பிரமாணத்தில் சங்கச்சக்கர கதாதாரியாக காட்சி அளித்திருக்கார். அதே மாதிரி பகவான் 5 வயசு பையனாக பகவான் இருக்கும்போது அப்போ சங்கச்சக்கர கதாதாரியாக காட்சி அளிக்க முடியாதா? பெரிய பெருமாள் தான் தியானம் பண்ணால் தான் பெருமாளா? இல்லை, 5 வயசு பையனாக பகவான் சின்ன சங்கச்சக்கர கதாதாரியாக தியானம் பண்ணலாம். இப்போ என்னென்னா, குழந்தையாக பிறக்கும்போதே என்னென்னா தேவிக்கு வசுதேவருக்கு அப்படி காட்சி அளித்திருக்கார், கசியபர் அதிதிக்கு அப்படி காட்சி அளித்திருக்கார். வாமன அவதாரம் எடுத்துக்கு முன்னாடி சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி அளித்து தான் அப்போ வாமன அவதாரம் ரூபமே எடுக்கிறார். அப்போ வந்தது வைகுண்டாதிபதி அப்படின்றது காண்பிக்கிறதுக்காக. அப்படின்னும் போது பகவான் 5 வயசு பையனாக சங்கச்சக்கர கதாதாரியாக தியானம் பண்ணணுமா. எதுக்கான பிருத்திய அனுக்கிரக காதரம், பக்தர்களை சீக்கிரமாக ரட்சிக்கிறதுக்கு உடனே 5 வயசு பையனாக டக்குன்னு ஓடியார முடியும், அப்படி தியானம் பண்ணணுமா அப்படி சொல்கிறாருங்க. பிருத்தியானுகிரகாதரம் கீர்த்தன்ய தீர்த்த யசசம் புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம். புண்ணிய ஸ்லோகன்னா பகவான் தான், அவனுடைய புகழுக்கு பூர்ணமான புகழ் உடையவன் அவன் தான் இல்லையா? இப்போ 6 லட்சணங்கள் சொல்லப்பட்ட பகவத் சப்தத்தில் புகழும் ஒன்று. அப்போ கீர்த்தன்ய தீர்த்த யசசன், அவனுடைய புகழை பாடினா தான் நம்ம எல்லாரையும் உலகத்தையே பரிசுத்தப்படுத்தக்கூடிய புகழான். அப்படிப்பட்ட கீர்த்தன்ய தீர்த்த யசசம் புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம். அப்படியேப்பட்ட புண்ணிய ஸ்லோகனாகிய பகவானை தியானிக்க வேண்டும். அவனுடைய புகழ் சர்வலோகங்களும் பரவி இருக்கிறது. அவனை பற்றி பேசக்கூடியது தான் நம்மளுக்கு புனிதப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட தியானம் பண்ணணும். தியாயத்தேவம் சமக்கிராங்கம் யாவண்ண செவதே மனசு எது வரைக்கும் நழுவாமல் இருக்கிறதோ அது வரைக்கும் அந்த பகவத் ஸ்வரூபத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றார். ஸ்திதம், அந்த பகவானை சங்கச்சக்கர கதாதாரியாக 5 வயசு பையனை எப்படி தியானம் பண்ணலாம்? ஸ்திதம் பிரஜந்தம் ஆசீனம், அவனை நிற்கிறவனா தியானம் பண்ணலாமா, நடந்து கொண்டு இருப்பானா தியானம் பண்ணலாமா? இல்லை. அப்போ ஆசீனம், ரொம்ப தூரம் நடந்துட்டேன் கொஞ்சம் உட்காருப்பான்னா பகவான் நின்ற கோலத்தில், நடக்கிற கோலத்தில், அப்படி அமர்ந்த கோலத்தில் தியானம் பண்ணலாமா பகவானை சங்கச்சக்கர கதாதாரியாக? முடிஞ்ச ஆதிசேஷனோடு தியானம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ஆதிசேஷனே அவருக்கு படுக்க, அதே ஆதிசேஷனே அவருக்கு அமரக்கூடிய சிம்மாசனமாகவும் இருக்கிறார் ஆதிசேஷன். அதில் அமர்ந்திருக்க நின்ற கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் பகவானை தியானம் பண்ணுறோம் சொல்கிறார். ஸ்திதம் பிரஜந்தம் ஆசீனம் ஷயானம், படுத்து கொண்டிருக்க ஆதிசேஷ சயனத்தில் படுத்து கொண்டிருப்பவனாக
பகவான் அனந்த பத்மனாக பகவானை தியானம் பண்ணலாம். அப்படி எந்த விதத்துலையாவது தியானம்னா, ஆனால் எல்லாம் உன் ஹிருதயத்திலமா, வெளியில் இல்லை. கண்ணை மூடனா உன் ஹிருதயத்துக்குள்ளே அவன் ஓடுறனாவும் நடக்கிறனாவும் நிற்கிறனாவும் அவளை உட்கார்ந்துருக்கிறனாவும் அவன் படுத்து கொண்டு இருப்பவனாகவும் எல்லாம் உன் ஹிருதயத்திலமா அப்படின்னு சொல்கிறார் பகிர்ல வாசகர். உன் ஹிருதயத்துக்குள்ளே தியானம் பண்ணணுமா அப்படின்ட்டு தேவகூதி அம்மாவுக்கு சொல்கிறார் இங்கே. ஸ்திதம் பிரஜந்தம் ஆசீனம் சயானம் வா குகாசயம் பிரேக்ஷணீய ஹிதயம் ஸ்தேய தியாயத்து சுத்தபாவேன சேதசா. அப்படிப்பட்ட பிரேக்ஷணிய, அப்படிப்பட்ட பார்க்க தகுந்த உயர்ந்த ஸ்வரூபம் எதிரான கிருஷ்ணா அந்த வைகுண்ட கோலத்தில் பகவானை பார்க்க அதான் உயர்ந்த நம்ம பார்க்க வேண்டிய கண்ணடைஞ்ச பலன் அந்த ஞானத்தில் மனசில் பார்க்க தகுந்த ரூபம் எதிரான அந்த வைகுண்டவாசி அந்த வைகுண்ட ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணால் மனசு சுத்தமாயிடுமா. அப்படி பகவானை தியானம் பண்ணால், கிருஷ்ணனை தியானம் பண்ணால், சங்கச்சக்கர கதாதாரியாக நாராயண தியானம் பண்ணும், மனசு சுத்தமாயிடுமா. தியாய சுத்த பாவேன சேதசா, சுத்தமான பாவத்தோட மனசில் தியானம் பண்ணணும் அந்த பகவானை. தஸ்மான் லப்தபதம் சித்தம் சர்வ அவயவ சம்ஸ்திதம். அப்படி மனசு எல்லாத்துலேயும் எல்லா இப்போ உச்சங்கால்லேருந்து அந்த திருவடியில் வந்து என்ன சங்கரேகா சக்கரரேகா அங்குசரேகா அம்புஜரேகா இதோட தியானம் பண்ணலாம். பகவான் அந்த திருவடிக்கு நகங்களை தியானம் பண்ணலாம். அந்த பகவானுடைய பாத நூபுரங்களை தியானம் பண்ணலாம். மஞ்சள் பட்டாடையை தியானம் பண்ணலாம். அதே சமயத்தில் இடுப்பில் ஒட்டியானத்தை தியானம் பண்ணலாம். அந்த வலிவலுக்கு தழுவதாக 3 மடிப்புக்குள் திருவயிறை தியானம் பண்ணலாம். மார்பு பதக்கங்கள் தியானம், தோல் வளையங்களை தியானம் பண்ணலாம். மகாலட்சுமி வாசம் அந்த ஸ்ரீவத்சம் தியானம் பண்ணலாம். விரல்களில் மோதிரங்கள், கைகளில் வளையங்கள் இதெல்லாம் தியானம் பண்ணலாம். தோல் வளையங்கள்லாம் தியானம் பண்ணலாம். சங்கு சக்கரம் கதை பத்மம் எதனா ஒன்று தியானம் சித்திச்சா போதும். கழுத்தில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது, முகம் தாமரை போன்ற முகங்கள், அழகான கண்கள், அழகான புருவங்கள், அழகான மூக்கு, எடுப்பான மூக்கு, அப்படி அழகான கன்னங்கள், உதடு, பல்லு இதெல்லாம் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி தியானம் பண்ண சொல்கிறார். அப்போது சர்வ விலக்ஷேகத்திர சம்யுத்த சர்வ தஸ்மின் லப்தபதம் சித்தம் சர்வ அவயவ சம்ஸ்திதம். எல்லா அவயங்கள்லையும் அப்படி தியானம் பண்ணிட்ட பிறகு அதுக்கு பிறகு எதனா ஒரு அங்கத்தில் ஒருமுகப்படுத்தணும். அதுதான் விலசக்தி விலக்ஷ ஏகைத்திர சம்யுதாத் அங்கம் பகவதோ முனிகி. எதனா ஒரு அங்கத்தில் ஒருமுகப்படுத்தி அதிலேயே நிலைச்சு நிற்கணுமா அப்படி சொல்லப்படுகிறது. இப்படி பகவானுடைய ரூபத்தை நம்ம எப்படி பார்த்தா எப்படி பகவான் ரூபத்தை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்படி தியானம் பண்ணுறது பூரா சொல்லிட்டாருங்க. இதை இப்போ நம்ம ஒரு ஓரில் பார்க்கலாம். அம்மா தேவகூதி அம்மா சொல்கிறார், சிரசுக்கு மேலே நவரத்ன கச்சிதமான ஸ்வர்ண கிரீடம், விசாலமான லலாடம், ஊர்த்துவ புன்றம், கருணா கடாட்சம், கமனீயமான காத்திரம் அதாவது கன்னங்கள், கோமளமான வதனம், உன்னதமான நாசிகை, மந்தஹாசம், மகர குண்டலம், குரிய கண்டம், திரண்ட தோள்கள், விஸ்தாரமான வக்ஷஸ்தலம், ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், வனமால, முக்தாஹாரம், வைஜெயந்தி ஹாரம், துளசிதாமா, மகாலட்சுமி வாசம், சதுர்புஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், ரத்ன கங்கணங்கள், திவ்ய ஆபரணங்கள், 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, கார்முகில் வண்ணம், குறுகிய இடுப்பு, ரத்ன காஞ்சி, சொர்ண ஒட்டியானம், பட்டு பீதாம்பரம், காலில் சலன் சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகித்தேயமான, கங்காஜனகமான, சர்வ ஆபத் நிவாரகமான, சர்வ சம்பத் பிரதானமான, முமுக்ஷு பிரக்கியமான, முக்தானுபாவியமான, ஸ்ரீநிகேதமான, மங்கள சரணம், சங்கரேக, சக்கரரேக, அங்குசரேக, வஜ்ரரேக இப்பேற்பட்ட மங்கள ரூபத்தோடு 5 வயது பையனாக குழந்தையாக எதிர்த்தார் போல் பார்க்குற மாதிரி இதே மாதிரி அந்த கபிலவாசர் சொல்கிறார். என்ன மாதிரியே நான் 5 வயசு பையனாக இருக்கேன் இல்லையா, என்ன மாதிரி எதிர்த்து பார்க்குற மாதிரியே இந்த ரூபத்தில் சங்க சக்கர கதாதாரியாக பகவானை இதே மாதிரி ரூபத்தில் பகவானை சங்க சக்கர கதாதாரியாக வைகுண்ட கோலத்தில் என்ன தரிசனம் பண்ணணுமா, என்ன பார்க்கணுமா ஹிருதயத்தில். அப்போது சொல்கிறார், ஸ்ரீநிகேதமான மங்களமான சரணம், சங்கரேக சக்கரரேகை வேலை பூண்ட அப்படிப்பட்ட திருவடி கமலங்கள் வரைக்கும் பாதாதி கேசமாக அப்படி பகவானை சங்கச்சக்கர கதாதாரியாக 5 வயசு பையனாக பகவானை தியானம் பண்ணணுமா வைகுண்ட கோலத்தில் இப்படிலாம் சொல்கிறார். அவர் இப்போது சமஷ்டி தியானம், இப்போ வெஷ்டி தியானம் இப்போ மொத்தமாக சொல்லிட்டாரு. இப்போ படிப்படியாக சொல்ல போகிறார். எப்படின்றத பார்க்கலாம். இப்போது சஞ்சிந்தையேத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷ துவஜ சரோருக லாஞ்சநாட்டியம். அப்போது அவருடைய ரேகைகள் எப்படின்னா வஜ்ர ரேகை, அங்குச ரேகை, கொடி அந்த துவஜ ரேகை,
அப்போ தாமரை ரேகை, இதெல்லாம் இந்த ரேகைகள்லாம் பதிக்கப்பட்ட அந்த திருவடி கமலங்களை தியானம் பண்ணணுமா. சஞ்சிந்தையத் பகவத சரணாரவிந்தம். அப்படி ஒவ்வொரு பாட்டாக இப்போ வர்ணிக்கிறார். எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்கிறார். மனசு எப்படி மனோநயன வர்த்தனம், மனசை அபகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மனசை செலுத்தினா தான் ஒருமுகப்படும். ஏதோ ஒன்று ஒரு புள்ளியை தியானம் பண்ணணும், ஒரு ஜோதியை தியானம் பண்ணணும், இந்த பூர்வ மத்தியில் தியானம் பண்ணணும்னா போர் அடிக்கும். ஏன்னா மனசை கவரக்கூடிய ரூபந்தான் இது. கிருஷ்ணனுடைய வைகுண்ட கோலத்தில் சங்கு சக்கரம் கதை பத்மன் அப்படி தாமரை அணிந்தவர், கையில் தாங்கியிருக்கிறவர், அதே மாதிரி தாமரை போல திருவிழிகள் உடையவர், அப்படி நவரத்னம் டால் அடிக்கிற பளிச்சுன்னு டால் இருக்கிற கிரீடங்கள் அணிந்து கொண்டு மகர கொண்டல் அணிந்திருக்கிற சுழ்சுழான கேசங்கள், முக லாவண்யம், அப்படின்னா இதெல்லாம் மனசு டக்குன்னு மனசு கவரும். மஞ்சள் பட்டாடை, சியாமல வர்ணம், நீல திருமேனி, அப்படின்னா இதெல்லாம் மனசு நல்லா சியாமல வர்ணத்தோடு அப்படி பகவானை தியானம் பண்ணால் மனசு டக்குன்னு பிடிச்சிக்கும். ஏன்னா மனசுக்கு கவரக்கூடிய ரூபத்தில் மனசை செலுத்தினா தான் மனசு ஒருமுகப்படும். புரியுதுங்களா? இதை தவிர வேறு ஏதாவது தியானம் பண்ணால் மனசு பந்தப்படும். அவர்களுக்கு தியானமும் சித்திக்காது, காலம்தான் விரயமாகும். வேறு ஒரு புள்ளி, ஒரு கருப்பு புள்ளி தியானம் பண்ணு, அப்படி தியானம் பண்ணு, இப்படி பண்ணு, என்னென்னவோ சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தியான முறை கிடையாது. பதஞ்சலி யோக சுத்தத்தில் சொல்கிற அந்த மகாத்மாக்கள் சொன்ன அந்த வழியில் நம்ம போனால் தான், இப்போ கபிலவாசல் சொல்கிற இந்த தியான முறை தான் மனசு சீக்கிரமாக ஒருமுகப்படும். அப்போ இதுதான் தியானம் சித்திக்கக்கூடிய வழி. அது இங்கே சொல்கிறாருங்க. அப்போ சஞ்சிந்தையத் பகவத சரணாரவிந்தம், நல்லா சிந்திக்கணுமா பகவானுடைய திருவடி கமலங்களை. அந்த 2 கால்களை சேர்த்தா, திருவடிகளை சேர்த்தா அப்படியே மலர்ந்த தாமரைகள் போல், மலர்ந்த இதழ்கள் போல் அந்த விரல்கள் இருக்கும். அப்படியே மலர்ந்த தாமரை போல் அவர் திருவடிகள் இருக்கும். அந்த திருவடியை தியானம் பண்ண முடியலனா பரவாயில்ல, அந்த திருவடியை நகத்தினுடைய காந்தியாக தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த திருவடி அடியில் என்ன இருக்குன்னா சங்கரேகா சக்கரேசா, அந்த திருவடியில் அதில் உள்ள அந்த ரேகைகளையாவது தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதுதான் என்னென்ன ரேகைகள்னு சொல்கிறார். வஜ்ர அங்குஷ துவஜ சரோருக லாஞ்சநாட்டியம் உத்துங்க ரக்த விலசன் நகச்சக்கர வாழ ஜோஸ்னாபிராகதம் ஆவதும் அகத்து திருதியாந்தகாரம். அந்த பகவானுடைய திருவடி கமலங்களை தியானம் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா அந்த நகத்தையாக தியானம் பண்ணுங்கள். அந்த திருவடியில் உள்ள நகத்தை, அந்த நகத்தையும் தியானம் பண்ண முடியல, அந்த நகத்துடைய வரக்கூடிய காந்தி ஜோத்ஸ்னை, அந்த ஒளி, அந்த பிரகாசத்தை தியானம் பண்ணணும்னா நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற அஜ்ஞானம் என்ற இருள் விலகி போயிடுமா. அந்த வெளிச்சம் ஹிருதயத்தில் வந்துருச்சுன்னா பகவான் திருவடி கமலங்கள் இருக்கிற அந்த நகத்தை தியானம் பண்ண, நகத்தில் உள்ள ஒளியை தியானம் பண்ணாவே நம்ம ஹிருதய அந்தகாரமாகிய அந்த அஜ்ஞானம் என்ற இருள் அடியோடு போயிடுமா. அப்படி தியானம் பண்ணால் சொல்லப்படுற உத்துங்க ரக்த சிவந்த திருப்பாதங்களை தியானம் பண்ணோம். விலசன் நக சக்கரவால ஜோத்ஸ்னா, அந்த ஜோத்ஸ்னை, அந்த நகத்தினுடைய வெளிச்சம், அந்த ஒளி, அதை தியானம் பண்ணோமா. ஜோத்ஸ்னா அபிராகதம் மகத்து ஹிருதயாந்தகாரம், ஹிருதயத்தில் உள்ள அந்த இருளை விலகத்துக்கு அந்த ஒளியை தியானம் பண்ணோமா. பகவான் நககாந்தியை தியானம் பண்ணோம் சொல்கிறார். நககாந்தியை யௌச்ச நிஸ்ருத சரித்து பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தினி அதிகிருதேன சிவ அபூத்து. எந்த திருவடி அந்த நக ஸ்பர்சத்தினால் பிளக்கப்பட்ட அந்த கங்கா தீர்த்தம், அதாவது பிரம்மதேவர் கமண்டல தீர்த்தத்தினால் அவர் பாதத்தை அலம்புகிறார். அந்த பாதம் அலம்பின அந்த தீர்த்தமானது அவர் நகத்தில் பட்டு பிளக்கப்பட்டு அதில் வழிந்த அந்த கங்கா தீர்த்தத்தை சிவபெருமான் தலையில் தாங்குறார் இல்லையா. அதனால தான் அவர் சிவோ அபூத்து, சிவனே சிவமா மங்களகர ஸ்வரூபியாக கங்காதரனாக அந்த பகவான் விஷ்ணுபாத தீர்த்தத்தினால் அவர் மங்களஸ்வரூபியாக, சிவன் மங்களஸ்வரூபியாக ஆனாரோ, சிவன் சிவனாக ஆனாரோ, அப்படிப்பட்ட அந்த எந்த திருவடியிலிருந்து பெருகின கங்கை 3 லோகத்தை பரிசுத்தமாக்குகிறதோ அப்படியேப்பட்ட அந்த திருவடிகளை தியானம் பண்ணணுமா. அப்படி சொல்கிறார். சௌச்ச நிஸ்ருத சரித்து பிரவரோதகனை, எந்த திருவடியிலிருந்து கங்கை உற்பத்திக்கு ஸ்தானமாக இருந்ததோ அந்த திருவடியை தியானம் பண்ணணும். தீர்த்தேன மூர்த்தினி அதிகிருதேன, அப்படியேப்பட்ட பக்தியோட அந்த விஷ்ணுபாதத்தை சிரசில் தரித்ததுனால சிவன் மங்களஸ்வரூபியாக மாறினாரோ, மங்களஸ்வரூபியாக ஆனாரோ அந்த திருவடிகளை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. தீர்த்தேன மூர்த்தி அதிகிருதேன சிவ அபூத்து அப்படின்னு சொல்ற. தியாதுர் மன சமல சைல விஷ்ணு நிஷ்டா வச்சிரம். அருமையான ஸ்லோகங்கள் இதெல்லாம். அப்படியே எப்படியேப்பட்டிருக்கு பாருங்க. தியாதுர் மனசை நல்லா தியானம் பண்ணணும். அந்த பகவான் திருவடி கமலங்களை தியானம் பண்ணால் என்ன கிடைக்குன்னா, அந்த திருவடிகளை தியானம் பண்ணால் தியாதுர் மன சமல சைல நிசுஷ்ட வஜ்ரம் தியாய ஸ்திரம் பகவத சரணாரவிந்தம். நீண்ட நேரம் அந்த திருவடி கமலங்களை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, அந்த காலத்தில் வந்து என்னென்னா மலைகளுக்கெல்லாம் ரெக்க இருந்தது. அப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், அந்த மலைகள் ஆகாசத்தில் பறக்க ஆரம்பித்தான். கீழே மக்கள் நடமாட முடியுமா?
மேலே ஆகாசத்தில் பெரிய மழை போகுது, திடீர்னு அது விழுந்ததுன்னா கீழே நம்ம தலைமையில் நம்மனா பயப்படுவாங்க இல்லையா. அதனால் மலைகளுடைய ரெக்கைகள்லாம் வெட்டினானா இந்திரன். நம்மளா வஜ்ராயுதத்தினால வெட்டி போட்டானா. வெட்டி போனால் அப்போ மலைகள்லாம் டக்குன்னு பூமியில் புதஞ்சி போச்சு. அதனால தான் இப்போ பூமியில் மலைகள் நிறைய இருக்கிறது. அப்போ அந்த மலைகள்லாம் வெட்டும்போது சில மலைகள் அப்படியே தூள் தூளாக அவைகள்லாம் அடங்கலைன்னா அந்த மலைகள்லாம் வஜ்ராயுதத்தை போட்டால் அந்த மலைகள்லாம் தூள் தூளாக பறக்குமா. அப்போது அது மாதிரி நமக்குள்ளே ஒரு மலை இருக்கான், என்னென்னா பாபம் என்ற மலை. அந்த மலையை ஒரு வஜ்ராயுதத்தில் போட்டு தூள் தூளாக அந்த மலையை பொடி பொடி ஆக்கணுமா. அந்த பாவம் என்ற மலையை பொடி பொடி ஆக்கிறதுக்கு ஒரு வஜ்ராயுதம் வேணும். அது அந்த வஜ்ராயுதம் எதிரான்னு கேட்டால் பகவானுடைய தியானம் என்ற வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தினால்தான் தான் நம்ம பாப மலையை பொடி பொடி ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். தியாதுர் மன சமல சைலம்னா மலை, நிசுஷ்ட வஜ்ரம். அப்போ அந்த மலையை தூள் தூளாக்கக்கூடிய ஒரு வஜ்ராயுதம் எதிரான்னு கேட்டால் பகவான் தியாதுர் மனசில் பகவத் திருவடி கமலங்களை தியானம் பண்ணுற இந்த வஜ்ராயுதத்தினால்தான் அந்த பாவமலையை பொடி பொடியாக்க முடியுமா அப்படி சொல்கிறாருங்க. தியாதுர்மன சமல சைல நிசுஷ்ட வஜ்ரம் தியாயஸ்சிரம் பகவத சரணாரவிந்தம். தியாயஸ்சிரம்னா அச்சிரம்னா சீக்கிரம், ஸ்திரம்னா நீண்ட நேரம் தியானம் பண்ணணுமா பகவத் திருவடி கமலங்களை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்கிற ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனியா ஜனன்யா லக்ஷ்மியா அகிலஸ்ய சுரவந்திதையா விதாதுஹூ. தேவர்கள்லாம் பிரம்மதேவரை வழிபடுகிறார்கள். அந்த பிரம்மதேவருக்கு பிரம்மதேவருடைய தன்னுடைய தாயாராகிய தாயார் கடாட்சம், தாயாராகிய மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்குடைய கடாட்சம் தன் உலகத்தில் படுமான்ட்டு அவர் தவம் பண்ணுறாராம் பிரம்மதேவர். எந்த மகாலட்சுமியை தவத்தினால் ஆராதிக்கிறாரோ பிரம்மதேவர், அந்த பிரம்மதேவருடைய பிரார்த்தனை பண்ணுறாங்க தேவர்கள். அப்படி பாருங்க, லக்ஷ்மியா அகிலஸ்ய சுரவந்திதையா விதாதுஹு. தேவர்களால் நமஸ்கரிக்கிறதுக்கு பிரம்மதேவரே எந்த தாயாருடைய கடாட்சம் தன்னுடைய உலகத்தில் படுமா, லக்ஷ்மி கடாட்சம் படுமான்னு எதிர்பார்க்குறாரோ அந்த லக்ஷ்மி எந்த பகவானுடைய முழங்காலை தன்னுடைய மடியில் போட்டு லாலனை பண்ணுறாளோ அந்த முழங்கால்களை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி மடியில் போட்டு லாலனை பண்ணுற அந்த முழங்கால்களை தியானிக்க வேண்டுமா தியானத்வய, நீண்ட நேரம் தியானம் பண்ணணும். அதுவும் சொல்கிறார். அந்த திருவடிக்கு மேலே அந்த முழங்கால்களை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா. அப்படி அலைமகளாக தோன்றினவள், தாமரையிலிருந்து தோன்றினவள், அது அலைமகளாக தோன்றினவள், திருப்பாக்கடல் தோன்றின அந்த மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியின் மடியில் ஆலயம் பண்ணப்பட்ட அந்த முழங்கால்களை தியானிக்க வேண்டும் சொல்கிறார். ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மியா அகிலஸ்ய சுரவந்திதையா விதாதுஹோம். அப்படி எந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் தன் வீட்டில் படுமான்ட்டு எதிர்பார்க்குறாங்களோ, அந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் வழிபடுறாங்களோ, அந்த பிரம்மதேவருக்கும் தாயாரோ அந்த மகாலட்சுமி மடியில் லாலனம் பண்ணப்பட்ட அந்த பகவத் திருவடிகளை, நாராயணனுடைய திருவடிகள் முழங்கால்களை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் சொல்கிறார், ஊர்வோர் நிதாய கரப்பல்லவ ரோச்சிஷா எத்து சம்லாளிதம் ஹிருதி விபோர் அபவஸ்திய குர்யாத்து. அந்த மடியில் போடப்பட்ட அந்த முழங்கால்கள் அந்த திருவடியில், அதுக்கு மேலே அந்த பகவான் மஞ்சள் பட்டாடையை மூடி இருக்கு. ஆனால் அந்த முழங்கால் வரைக்கும், அந்த முட்டிக்கால் வரைக்கும் அந்த மஞ்சள் பட்டாடையை மூடி இருக்கு. அதுக்கு பிறகு லைட்டாக அந்த தொடையானது தெரியுது தான். பகவானுடைய தொடை இருக்கு இல்லையா, அந்த சியாமல வர்ணம், அந்த தொடையானது காந்தியானது எல்லாருக்கும் மோகத்தை உண்டாக்குதான். அந்த தொடையினுடைய அந்த தொடையினுடைய காந்தி பயங்கரமாக டால் அடிக்குதான். அந்த தொடை காந்தினால் எல்லாருடைய மனசு மயங்குதான். அப்படியேப்பட்ட தொடை உடையவர். அதான் ஊரோர் நிதாய கரப்பல்லவ ரோச்சிஷா எத்து. அந்த தொடையோடு கூடிய அந்த பாதங்களை மடியில் போட்டு அந்த கரப்பல்லவம் அழகான தாமரை கரங்களால் லாலனம் பண்ணுறாலோ மகாலட்சுமி, அந்த திருவடிகளையும் அந்த முழங்கால்களையும் அந்த தொடைகளையும் தியானிக்க வேண்டும். அந்த தொடை தெரியல, அந்த தொடை லைட்டாக தெரியுது. அப்படிப்பட்ட மஞ்சள் பட்டாடையோடு மூடி இருக்கிற அந்த பகவத் சுரூபத், அந்த முழங்கால்கள், அந்த முட்டிக்கால்கள், அந்த தொடை, அதெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். மஞ்சள் பட்டாவோடு மூடப்பட்ட அந்த முழங்கால் தொடையெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஊர்வோர் நிதாய கரப்பல்லவ ரோச்சிஷா எத்து. ஆஹா, என்ன அருமையான ஸ்லோகம் அதெல்லாம். அவள் கைகளே பிரகாசிக்க, கங்கணங்கள் அணிந்த அந்த கைகளால் லாலனம் பண்ணுற அந்த கைகளே பிரகாசிக்குது, டால் அடிக்குது மகாலட்சுமியுடைய கரங்கள் பட்டு அந்த முழங்கால்கள். அப்போது அந்த மஞ்சள் பட்டாடியோடு கூடிய அந்த தொடையை தியானம் பண்ணணும் சொல்லப்படுகிறது இங்கே.
அந்த தொடையானது எப்படிப்பட்டதுன்னா ஊரு சுவர்ண புஜியோர் அதிசோபமானாக. அந்த தொடையானது என்னென்னா டால் அடிக்கிறது தான், மகா பிரகாசமாக மகா சோபையாம், எங்கே பார்த்தாலும் எல்லோரும் மனசை கவரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த தொடையான். அந்த தொடையானது என்னென்னா கருடனுடைய தோளில் வைக்கப்பட்ட தொடையான். அது அப்படி பலத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த தொடையான். அது அந்த மஞ்சள் பட்டாடை அணிந்த அந்த தொடையை, மஞ்சள் பட்டாடையோடு கூடிய அந்த தொடையை தியானம் பண்ணணுமா. அந்த தொடையானது கருடனுடைய தோளில் வைக்கப்பட்ட அந்த தொடையானது தொடையை தியானம் பண்ணணுமா. அது பலத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தொடை அப்படின்னு சொல்கிறார். ஓஜோ நிதி அப்படின்னு சொன்னால் பலத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தொடையான் அது. அப்படியேப்பட்ட ஓஜோ நிதி அது சிகா குசுமா அவலா அது சிகா குசுமா அவபாசு. அப்போ சொல்ல வியாழம்பி பீத வரவாசசி வர்த்தமான காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்பபிம்பம். ஒரு ஸ்லோகத்தில் 2 விஷயத்தை தியானம் பண்ணிக்கிறார். தொடை, அப்போ இடுப்பில் வந்து என்னென்னா காஞ்சி கலாபம், அதாவது என்னென்னா மஞ்சள், அதாவது சொர்ண ஒட்டியானம் அணிந்திருக்கிற அந்த இடுப்பை தியானம் பண்ண, மஞ்சள் பட்டாடி அணிந்திருக்கிற அந்த இடுப்பை அந்த சொர்ண ஒட்டியானத்தினால் கட்டி போட்டிருக்க அந்த பெல்ட்டுனால் இறுக்கி, அந்த மஞ்சள் பட்டாடி இறுக்கி பிடிச்சு நிற்கிற அந்த பெல்ட்டோட, அதாவது என்னென்னா அந்த ஒட்டியானத்தோடு கூடிய அந்த இடுப்பை தியானம் பண்ணணுமா. பகவானுடைய இடுப்பை தியானிக்க வேண்டும். ஒட்டியானத்துடன் கூடினா அந்த இடுப்பை தியானம் பண்ணணும். அப்போ காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம், அப்படி அவருடைய மார்பை தியானிக்க வேண்டும். அந்த நாபி தியானம் அந்த இடுப்பு, அதுக்கு மேலே நாபி தியானிப்பணும். எந்த நாபியிலிருந்து அவருக்கு அந்த இடுப்பு தியானம் பண்ணுறோம், அதுக்கு மேலே வயிறு, அந்த வயிறில் வந்து நாபி தியானம் பண்ணணும். எப்படி நாபியில் என்ன உண்டாச்சு அப்படின்னா பிரம்மாண்ட சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த தாமரை மலர் உண்டாச்சான். அதான் பிரம்மாண்டங்கள். அந்த தாமரை அடுக்குகள் தான் வந்து 14 அடுக்குகள் கொண்ட இந்த பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தில் அது மேலே வந்து சத்தியலோகத்தில் ஏறி உட்காந்து இருக்கிறது யாருன்னா பிரம்மதேவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. நாபி ஹிருதம் புவனகோஷ குஹோதரஸ்தம் யத்ராத்ம யோனி திஷனாகில லோகபத்மம். அப்படிப்பட்ட உலக வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட வடிவமாக இருக்கக்கூடிய அந்த லோகபத்மம், அந்த தாமரை மலரை தியானிக்க வேண்டும். அந்த தாமரை மலரில் பிரம்மதேவரை இருக்கிறத நம்ம தியானிக்க வேண்டும். யூடம் ஹரின் மணி பிரதர்ஸ், இதெல்லாம் சொல்லப்பட்டு அப்படியே லைனாக சொல்கிறார். மகாலட்சுமியோடு கூடிய பக்ஷோ அதிவாசம் ரிஷபஸ்திய மகா விபூதே பும்சாம் மனோநகில நிர்விதிம் ஆததானம். அப்போ இடுப்பு, அப்போ மார்பு, அந்த மார்பில் வந்து பக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த ஸ்ரீவத்சத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ கண்டேச்ச கௌஸ்துவ மணிர் அதிபூஷணார்த்தம் குர்யான் மனசிய அகில லோக நமஸ்கிருதஸ்ய. எல்லா லோகத்தில் உள்ளவர்களாலும் நமஸ்கரிக்கத்தக்க அப்படிப்பட்ட பகவத் ஸ்வரூபத்தை கண்டத்தில் வந்து கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது. கழுத்துக்கு மகிமில்லை கௌஸ்துப ரத்னத்தினால. கௌஸ்துப ரத்னத்துக்கு தான் பகவான் கழுத்தில் போனதால் கௌஸ்துப ரத்னத்துக்கு மகிமையா அப்படி சொல்கிறார் இங்கே. மணிக்கு அலங்காரம், அந்த மணிக்கு அலங்காரமான கழுத்தான் அது. அப்படின்னா மணிக்கு வந்து அது பகவான் கழுத்தில் போனதால் மணிக்கு பெருமையா, அந்த கௌஸ்துப ரத்னத்துக்கு பெருமையா. அப்படிப்பட்ட ஜீவ தத்துவமாக சொல்லக்கூடிய அந்த அதிபூஷணார்த்தம் கழுத்தில், பகவான் கழுத்தில் போய் சேர்ந்தால அது அதிபூஷணமாக ஆயிடுச்சான், அது சிறந்த மணி ஆயிடுச்சான். அந்த கௌஸ்துப ரத்னம் பிரகாசிக்கக்கூடிய அது சொல்கிறார். கண்டம்ச கௌஸ்துப மணிர் அதிபூஷணார்த்தம் குர்யான் மனசு அகிலலோக நமஸ்கிருதஸ்ய. அப்படி மார்பு கழுத்து அப்படியே தியானிக்க வேண்டும். அப்புறம் பாகும்ச மந்திரகிரே பரிவர்த்தனேன நிர்ணிக்த பாகு வளையான் அதிலோக பாலான்னு. அப்போது எந்த பகவானுடைய 4 கரங்கள் வந்து லோகபாலர்களுக்கு, பகவான் திருக்கரங்களில் தான் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்களாம். அந்த தேவர்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய, பலத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த திருக்கரங்களை தியானிக்க வேண்டும். அந்த திருக்கரங்களில் இருக்கிற வளையல்கள் இருக்கு இல்லையா, வளையங்கள், அந்த வளையங்கள் வந்து எப்படின்னா பகவான் மந்திரகிரியை திருப்பார்கடலை கடையும் போது, அமிர்தம் கடையும் போது, அந்த மலையை உரசும் போது, அவைகளில் அந்த மலையை உரசும் போது அந்த வளையங்கள்லாம், கைகளில் இருக்கிற அந்த கங்கணங்கள் வளையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா தேஞ்சி நல்லா மெருகட்டப்படுற மாதிரி நல்லா டால் அடிக்கதான், நல்லா பிரகாசிக்கத்தான். தங்கம் உரச என்ன ஆகும்னா அது நல்லா டால் அடிக்க ஆகும், மெருகத்தப்படும். அந்த மெருகத்தவனே எப்படி டால் அடிக்குமோ அது மாதிரி பகவானுடைய கைகளில் உள்ள கங்கணங்கள் அந்த மலையில் உராசப்பட்டதுனால எந்த கைகளால் அந்த மலையை திருப்பார்கடலை கடைஞ்சாரோ, திருப்பார்கடலில் வந்து அந்த மந்திரமலையை கடைஞ்சாரோ, அந்த கடையும் பொழுது ஏற்பட்ட உராசல்னால டால் இன்னும் தங்கம், அந்த ரத்தன வளையல்கள்லாம் வந்து அந்த தங்க வளையங்கள்லாம் வந்து நல்லா டால் அடிக்கதான், பிரகாசிக்கதான் அப்படி சொல்கிறார்.
பாகுஷ்ச மந்திரகிரி, மந்திரகிரியை கடையும் போது அப்படி மெருகேற்றப்பட்ட அந்த கை வளையங்களை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். பாகுஷ்ச மந்திரகிரே பரிவர்த்தனை நிர்ணித்த பாகு வளையான் அதிலோக பாலான். அந்த பாகுத்தில் தான், பாகுனா அந்த தோல் தான், பகவானுடைய கைகள் தான் 33 கோடி தேவர்களுக்கு இருப்பிடமா. அப்படிப்பட்ட தோல் வளையங்களை, அப்படிப்பட்ட அந்த 4 கைகளை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சஞ்சிந்தைய தச சதாரம் அசக்கிய தேஜகா. அப்போது ஆயிரக்கணக்கான ஆரங்கள் கொண்ட அந்த சக்கராயுதத்தை கையில் தாங்கியிருக்கிற அது பகவான் கைகளை தியானம் பண்ணால் கையில் இருக்கிற அந்த சக்கராயுதத்தை தியானம் பண்ணணும். அது என்ன, சகிக்க முடியாத தேஜஸ் கொண்ட மகா பிரகாசம் கொண்ட அப்படிப்பட்ட சக்கராயுதத்தோடு கூடிய கைகளை தியானிக்க வேண்டுமா சொல்கிற. சஞ்சிந்தைய தச சத ஆரம் அசக்கிய தேஜகா. ஆயிரம் ஆரங்கள் கொண்ட அந்த சக்கராயுதத்தை கைகளில் தாங்கியிருக்கிறவனாக பகவானை தியானம் பண்ணணும். சக்கரபாணியாக பகவானை தியானம் பண்ணணும். மகா தேஜஸாக பிரகாசிக்கூடிய சொல்வது தியானம் பண்ணணும். சங்கம்ச்ச தத் கரோ சரோருக ராஜஹம்சம். ஆஹா, அருமையான எப்படி வர்ணி. ஒரு தாமரை மேலே வசிக்கக்கூடிய ஒரு ராஜஹம்ச பக்ஷியானது, அம்சபக்ஷி வெண்மையான அந்த பக்ஷியானது ஒரு தாமரையில் மலர்ந்து எப்படி இருக்குதோ அது மாதிரி பகவான் கைகள் இந்த கர கமலத்தில் அந்த அம்சபக்ஷி உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த வெண்சங்கானது உட்கார்ந்துருக்குதான். அப்போ அந்த அதில் அந்த கரகமலத்தில் முக கமலத்துக்கு போகும்போது அது ஒரு தொனி கொடுக்கும். ஒரு மலரை விட்டு இன்னொரு மலத்துக்கு போகும்போது அந்த அம்சமானது பக்ஷியானது ஒரு தொனி கொடுக்கும். அதுதான் அந்த சங்கநாதமாக. அப்போ வாயில் வச்சு பகவான் முக கமலத்துக்கு போகும்போது கரகமலத்துலேருந்து அது தொனி கொடுக்கும். அதை தியானம் பண்ணணுமா. அந்த கைகளில் இருக்கிற சங்கத்தை தியானம் பண்ணணுமா. அது ராஜ அம்ச பக்ஷி போல் இருக்குமா பார்க்கறதுக்கு. வெண்மை நிறமான சங்கம் அது தியானம் பண்ணணும். சங்கம்சி தத் கர சரோருக ராஜஹம்சம். தாமரைக்கார் போன்ற அந்த கைகளால் தாங்கி கொடுக்கிற அந்த அம்சபக்ஷி போல் இருக்கிற சங்கத்தை தியானம் பண்ணணும். சங்குபாணியான பகவானை தியானம் பண்ணணும். கௌமோதிக்கு ஒரு கையில் கதையை தாங்கியிருக்கிறான் பகவான். கௌமோதிக்கும் பகவதே தயிதாம் ஸ்மரேதம். அப்படியேப்பட்ட ரொம்ப பிரியமுள்ள நெருக்கமுள்ள பகவானுக்கு அந்த கதாயுதத்தை வச்சுன்னு காணாம். பகவான் ஒரு கையில் கீழே தொங்க விட்டு இருக்கான் அந்த கதாயுதத்தை. அந்த என்னென்னா அந்த கதாயுதம் எப்படி இருக்குன்னா, திக்தாம ராதி பட சோனித கர்த்தமேன. அப்படி போர்க்களத்தில் சண்டை போடும்போது அந்த கதாயுதத்தை சொல்லும்போது அப்படி எதிராளிகள் ராட்சசர்கள் அரசர்களுடைய ரத்தங்கள் அப்படியே படிஞ்சிருக்குதான். ரத்த கரை பூசப்பட்ட அந்த கதையை தியானம் பண்ணணுமா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மாலாம்ச மதுவிரத வருத கிரோபகுஷ்டாம். பகவான் வைஜெயந்தி மாலை, அந்த வைஜெயந்தி மாலை கழுத்தில் அணிஞ்சிருக்காங்க இல்லையா, அதில் என்ன வண்டுகள்லாம் பக்தர்கள் ஆகிற வண்டுகள் புகழ் மாலையில் எப்படி ரமிக்கிறார்களோ அதுபோல் இந்த வண்டுகள்லாம் அந்த வனமாலையில் இருக்க 5 விதமான புஷ்பங்கள், நிலத்தில் பூக்கக்கூடிய புஷ்பங்கள், நீரில் பூக்கக்கூடிய புஷ்பங்கள், மரத்தில் பூக்கக்கூடிய புஷ்பங்கள், கொடியில் பூக்கக்கூடிய புஷ்பங்கள், செடியில் புஷ்பங்கள், இப்போ 5 விதமான புஷ்பங்களால் சேர்த்து கோக்கப்பட்டது தான் வனமாலை. அதான் வைஜெயந்தி மாலை. அந்த வனமாலை 5 விதமான புஷ்பங்களால் கோர்க்கப்பட்டது. அந்த மாலைகளுடைய மகரந்த வாசனை, அதில் உள்ள தேன் பருகிறதுக்காக வண்டுகள்லாம் அப்படியே குழுமி இருக்குதான். அது என்னென்னா, பகவானுடைய புகழ் மாலையில் பக்தர்கள் என்ற வண்டுகள் எப்படி ரமிக்கிறார்களோ அதுபோல் பகவானுடைய வனமாலையில் இந்த வண்டுகள்லாம் தேவ வண்டுகள், அவைகள்லாம் பக்தர்கள் ரமிக்கின்றார்களாம். அந்த வண்டுகளோடு கூடிய அந்த வைஜெயந்தி மாலையை தியானம் பண்ணணுமா அப்படி சொல்லப்படுகிறது. மாலாம் மதுவிரத வருத கிரோபகுஷ்டாம் சைத்தியச தத்துவம் அமலம் மணிமஸ்ய கண்டே. மறுபடியும் இங்கே கௌஸ்துப ரத்னத்தை பற்றி இங்கே சொல்கிறேன்னா ஜீவ தத்துவம் என்பதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறார். அது மறந்துட்டாராம் முன்னாடி சொல்கிறதுக்கு கபிலவாசகர். இப்போ மறுபடியும் சொல்கிறார். அது என்னென்னா ஜீவ தத்துவம் சைத்தியம்னா சைதன்யமாகிய நம்ம சைதன்ய தத்துவம், அதான் நம்ம ஜீவாத்மாவுடைய தத்துவம். அந்த ஜீவாத்மாவுடைய தத்துவம் தான், அதான் சைத்தியசிய தத்துவம். சைத்தியச தத்துவம்னா ஜீவ தத்துவமாகிய அமலம் சுத்தமான அந்த மணிமஸ்ய கண்டே கழுத்தில் தரித்திருக்கிற அந்த அதிபூஷணமாக இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துப ரத்னத்தை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முன்னாடியே சொல்லிட்டார், மறுபடியும் ஏன் சொல்கிறேன், அது ஜீவ தத்துவன்றது சொல்கிறதுக்கு மறந்துட்டார் போல இருக்கு. மறுபடியும் இங்கே சொல்கிறார், அது ஜீவ தத்துவம். அப்படிப்பட்ட கௌஸ்துப ரத்னத்தை தியானிக்க வேண்டும். அதே மாதிரி தோலில் வைஜெயந்தி மாலை தியானிக்க வேண்டும், வண்டுகளோடு கூடிய மாலை தியானிக்க வேண்டும். அப்போ பிரித்யானு கம்பித தியேக கிரகீத மூர்த்தேகே சஞ்சித்திய பகவதோ வதனாரவிந்தம். அந்த முக கமலங்கள் எப்படி அவ்வளோ அழகாக இருக்குன்னா, பக்தர்களை அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே எடுத்துக்கப்பட்ட அவதாரமாக. பகவானுக்குன்னு ஒரு ரூபம், எந்த ரூபங்கள் எடுத்தாலும் பக்தர்களுக்கு எந்த ரூபத்தில் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ பக்தர்கள் இச்சையை ஒட்டி தான், பகவானுக்கு இச்சைகள் கிடையாது.
பக்தர்களுக்கு பிடிச்ச எந்த ரூபம் பிடிக்குதோ அந்த ரூபத்தில் அவரில் மனசை கவரக்கூடிய அளவுக்கு பகவான் அந்த மூர்த்தி எடுத்துன்னு வரானா பகவான். அதான் சொல்கிறார், பிருத்தியா அனுகம்பித தியேக, அவர் மேலே உள்ள கருணையினால் பகவான் கிரகீத மூர்த்தி அப்படிப்பட்ட இந்த ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கின்றானா. அப்படி ராமநாமம் கிருஷ்ணராம் பல ரூபங்கள் இருக்காங்க, அந்த ரூபத்தில் நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் கிரகீதமூர்த்தி. சஞ்சித்தையர் பகவதோ வதனாரவிந்தம், அப்படிப்பட்ட அப்படி பக்தர்கள் கவரக்கூடிய அந்த வதனாரவிந்தம், அந்த முக கமலத்தை, அழகான அந்த முக கமலத்தை தியானிக்க வேண்டும். இப்படி கழுத்துலேருந்து அப்படியே முகத்துக்கு போகிறார். அப்படியே திருவடியிலேருந்து அப்படியே ரிட்டனாக முழங்கால் தொடையை பார்த்தோம், அப்போ இடுப்பு பார்த்தோம், அதை வயிறை பார்த்தோம், அப்போ மார்பிள் வக்ஷஸ்தலத்தை மகாசுவாசம், அப்போ கழுத்தில் கௌஸ்துப ரத்னம், சங்கு சக்கரம் கதை பத்மம், இதெல்லாம் எப்படி தியானம் பண்ண சொல்லிட்டு அப்புறமா கழுத்துக்கு வந்துட்டு அப்போ முக கமலங்களை, அந்த வதனார விந்தங்களை, முக கமலங்களை இப்போது ரிவர்ஸ் ஆர்டரில் பாதத்துலேருந்து கேசம் வரைக்கும் அப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்கிறார். முக கமலங்களை தியானம் பண்ணணும் அப்படின்றார். அப்படி வதனார விந்தம் அப்படி முக கமலத்தை தியானம் பண்ணணும். அதில் எத் விஸ்புரன் மகரகுண்டல வல்கித்தேன வித்யோதிதாமல கபோல உதாரஹாசம். ஆஹா, அந்த காதில் டால் அடிக்கிற அந்த மகர குண்டலங்கள், மீன் போன்ற அந்த குண்டலங்களை தியானிக்க வேண்டுமா. கண்ணாடி போல் அவனுடைய கன்னங்களை தியானிக்க வேண்டுமா. அந்த கன்னத்தில் அந்த காதில் இருக்கிற மகர குண்டலங்கள் கண்ணாடி போல் அந்த கன்னத்தில் என்னென்னா பிரதிபிம்பம் தெரியுதான், அப்படி கண்ணாடி போல் அப்படிப்பட்ட கபோலம் உதாரஹாசம், அப்படிப்பட்ட கண்ணாடி போல் பலபலன்னு இருக்கக்கூடிய அந்த கன்னங்களை தியானிக்க வேண்டும். அந்த பகவானுடைய சிரிச்சான்னா அந்த சிவந்த உதட்டில் அந்த வெண்மையான பற்கள், முல்லைப்பூ போன்ற அந்த பற்களை சிரிக்கும்போது உதாரமாக அப்படி கம்பீரமாக சிரிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படி முத்துக்கள் கொட்டுற மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகாக சிரிக்கிறான பகவான். அதை தியானம் பண்ண வேணுமா. வித்யோதிதா அமல கபோலம் உதாரஹாசம் யட்சே நிகேதம் அழிவிகி பரிசேபியமானம். சரி, பிரித்யா ஸ்வயா கொடில குந்தல புந்த ஜுஷ்டம். அதாவது இன்னும் எவ்வளோதான் நிறைய வர்ணிக்கிறாரு. அந்த லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த முக கமலத்தில் அழகு அப்படியே ததும்பு தான். அதை பருகக்கூடிய வண்டுகள் போல் அந்த சுறுசுறான கேசங்கள் முகத்தில் அப்படியே வருடுதான். அந்த முகத்தில் அந்த கேசங்கள்லாம், கேசவன்னு பேர் அவனுக்கு, அது சுறுசுறான கேசங்கள் நாலா பக்கம் வருடி இருக்கு இல்லையா, பகவானுடைய முக கமலங்கள்லாம் பரவி இருக்கு இல்லையா, அந்த கேசங்கள் சுறுசுறான வண்டுகள் அங்கங்கே இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சுறுசுறான அந்த கேசங்கள் வண்டுகள் போல் இருக்குதான். என்னென்னா பகவானுடைய முக கமலத்தில் இருக்கிற அந்த தேனை பருகக்கூடிய வண்டுகள் போல் சூழ்ந்துருக்குதான். பகவானுடைய அழகுன்ற தேனை பருகக்கூடிய வண்டுகள் போல் காட்சியளிக்குதான் அந்த சுறுசுறான கேசங்கள். அதை அப்படி தியானம் பண்ணணும்னு சொல்கிறார். குடில குந்தல விருந்தஜுஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். குடில குந்தல்னா சுறுசுறான கேசங்கள் பகவானுடைய, அது கழுத்து வரைக்கும் பரவி இருக்குது. பகவானுடைய கேசங்கள் நாலா பக்கம் பரவி இருக்குது, அது கன்னத்துலேயும் பரவு தான். அது பார்க்கறதுக்கு என்ன சுறுசுறான கேசங்கள் வண்டுகள் போல் காட்சியளிக்க தான் சொல்கிறார். மீனத்வய ஆசிரியம் அதிக்ஷிபத்து அப்ஜ நேத்திரம், அந்த தாமரை மலர்கள் போன்ற அந்த முக கமலங்கள் இருக்கு இல்லையா, அதில் என்னென்னா 2 மீன்கள் போல் 2 தாமரை, அந்த முக கமலத்தில் தாமரையில் 2 மீன்கள் இருக்கிற மாதிரி இருக்கான். என்னென்னா 2 கண்கள், அந்த 2 கண்கள் மீன்கள் போல் அழகாக, அந்த மீன் விழின்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ அழகாக மீன் விழி போல் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த திருவிழிகள். அதை தியானம் பண்ணணும்னு சொல்கிறார். மீனாத்வயா ஆசிரியம் அதிக்ஷிபத் அப்ஜ நேத்திரம், அந்த மீன்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தாமரையாக அந்த முகத்தை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. தியாயன் மனோமயம் அதன்றித உள்ள சத்புரு, பிரயத்தனம் இல்லாமையே இப்படி தான் தியானம் பண்ண, பிரயத்தனம் இல்லாமையே அப்படியே பகவானுடைய ஸ்வரூபத்தில் மனசு லயிச்சு போயிடுமா. பிரயத்தனம் இல்லாமையே அந்த புருவத்தை தியானம் பண்ணமா. அதை அந்த மீன் போன்ற கண்களை மட்டும் தியானம் பண்ணால் போதும், அந்த கண்களுக்கு மேலே இருக்கிற புருவத்தை தியானம் பண்ணமா. அந்த புருவத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அந்த புருவத்தை ரிஷிகள்லாம் தியானம் பண்ணுறாங்களாம். பகவானுடைய கண்களோடு சேர்ந்து அந்த புருவத்தை தியானம் பண்ணுறாங்க. தியானிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த மன்மதன் என்ன பண்ணுறான், வெளில எடுத்துன்னு வரானோ. அந்த ரிஷிகளை காமத்தில் முழுகடிக்கிறதுக்காக வெளில எடுத்துன்னு அம்புகளை 5 பானங்களை அம்புகளை தொடுக்கணும்னு பார்க்குறான். தொடுக்கும்போது இவர்கள் அப்போ ஹிருதயத்தில் தானே அந்த காமத்தை உண்டாக்கணும். அப்போ ஹிருதயத்தில் எந்த சுரூபத்தை தியானிக்கிறாங்கன்னு பார்த்தா பகவானுடைய சுரூபத்தை, என்னென்னா புருவத்தோடு கூடிய அந்த கண்களை தியானம் பண்ணுறாங்க. அந்த புருவத்தை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அம்பையை வந்தவன் மன்மதனை வில்ல நழுவு விட்டானான். வில்ல நழுவு விட்டு அந்த புருவத்தில் அவன் சொக்கி போயிட்டானான், அவனே மயங்கிட்டானான். யார் தான் அந்த பக்தர், அந்த முனிவர்கள் தியானிக்கிற அந்த புருவத்தை இவன் தியானித்த உடனே இவன் அந்த புருவத்தில் மயங்கி மன்மதனே மயங்கி அப்படியே சொக்கி போயிட்டானான்.
சொக்கி போயிட்டு அந்த தியானத்தில் மக்னம் ஆகிட்டானா, யார்? மன்மதனம். அப்படின்னா அதனால் என்ன, காமத்தினால் தாக்கப்படாமல் ரிஷிகள்லாம் அந்த தியானத்தினால அந்த மாயை ஜெயித்து விடுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தியாயேன் மனோ மயம் அதந்திரித உள்ள சத்புரு, அந்த புருவத்தை தியானம் பண்ணணும் இல்லையா? உள்ள சத்புரு அழகான புருவது, மனசுக்கு ரமிக்கக்கூடிய அந்த புருவத்தை தியானம் பண்ணும். அப்போது சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாய ஆசிய புரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய. பாருங்கள், மன்மதனே மோகிக்க செய்யக்கூடிய அந்த அது ஹிருதயத்தில் எதை தியானம் பண்ணுறாங்கன்னு பார்த்து தானே பானத்தில் ஹிருதயத்தில் பெண்ணாசை உண்டாக்கணும், காமத்தை உண்டாக்கணும். அப்போ ஹிருதயத்தில் பார்த்தா புருவத்தோடு கூடிய அந்த கண்களை தியானம் பண்ணுறதான முனிவர்களை இவன் தாக்கணும்னு வந்த மன்மதனே அந்த புருவத்தில் அப்படியே தியானிக்கிறத பார்த்தோடனே, அந்த புருவத்தை பார்த்தோடனே மயங்கி நின்ட்டானான், அப்படியே வெள்ள நழுவ விட்டானான். அப்போ அதனால் முனிவர்கள் காமத்தையும் ஜெயிக்கிறார்கள். காமதேவன் தான் அங்கே தோற்று போகிறானா பகவானுடைய ரூபத்தில். புருமண்டலம் முனிக்கிருதே மகரத்வஜஸ்ய. மகரத்வஜம்னா மீன் கொடி உடையவனா. மீன் கொடி தேரி மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் அப்படின்னு ஒரு பாடு விடுறது இல்லையா? மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், ரதியோ அவளின் அப்படின்னா அந்த மன்மதனுடைய மனைவி ரதி, ஆசையை உண்டாக்கக்கூடியவள். அந்த மன்மதனும் ரதியும் இந்த பூர்வ மண்டலத்தில் மயங்கி நிற்கிறாங்களாம். அந்த மீன் கொடி உடையவனான மன்மதனும் மயங்குறானாம் அந்த புருவத்தில். அப்படி இருக்கும்போது மகான்களை அப்படியே பார்த்தா அந்த புருவத்தை மகான்கள் தியானம் பண்ணுறாங்களா, பகவத் ஸ்வரூபத்தை தியானிக்கிற அவரில் இந்த மன்மதன் கூட தாக்க முடியலையாம். ஏன்னா அவன் தாக்கணும்னு வரவங்க கூட மயங்கி, இவர்கள் தியானத்தில் போய் அவன் மயங்கி அவன் வில்ல நழுவ விட்டுறானான் அப்படி சொல்லப்படுகிறது. சரி, அது மட்டும் இல்லை, தஸ்யாவலோகம் அதிகம் கிரபியா அதிகோர தாவத்ரயோப சமனாய நிசுஷ்டமக்ஷ்ணோகோ. அதிகோரமான தாபங்கள் இருக்கு இல்லையா மக்களுக்கு, அந்த கோரமான தாபங்கள் எப்போ விலகும்னு சொன்னால் பகவானுடைய புன்சிரிப்போடு கூடிய அந்த முக லாவண்யத்தை, அந்த முகத்தை தியானம் பண்ணணுமா. அந்த புன்சிரிப்போடு கூடிய அந்த முக லாவண்யத்தை, மீன் போன்ற அந்த கண்களை, தாமரை போன்ற முகத்தை, எள்ளுப்பு போன்ற அவன் நாசியை, அந்த கோவை பணம் போன்ற உதடு, அந்த புன்சிரிப்பு, அந்த முல்லைப்பு போன்ற அந்த பற்களோடு பகவான் அப்படி உதாரமாக அப்படி கம்பீரமாக சிரிக்கிற சிரிப்பு, கண்ணாடி ஒத்த கவலமான கண்ணங்கள், மகர குண்டலங்கள் காதில் அணிஞ்சிருக்கான். இப்படிப்பட்ட முகல சுல்சுலனா கேசங்கள், ஆளப்பக்கம் நவரதம் கட்சமான சொர்ண கிரீடம், இவைகள் அணிந்த அந்த முகலாவணியத்தை, கழுத்தில் கௌஸ்தபரத்தின் கழுத்தோடு கூடிய அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை, அந்த முகலாவணியத்தை யார் இப்படி தியானிக்கிறாங்களோ, பகவானுடைய புன்சிரிப்பை தியானிக்கிறார்களோ, அவளுக்கு அதிக கோரமான இருக்கிற துன்பங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு கடல் மாதிரி இருக்குதான். அந்த சாகரம், அந்த கடல் போன்ற அந்த சாகரம் போன்று இருக்கிற அந்த துக்கத்தை வத்தடிச்சிடுமா அந்த புன்சிரிப்பானது தியானம் பண்ணால். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்னிக்த அமிழ் ஸ்னிக்த ஸ்மிதா அணுகுணிதம் விபுல பிரசாதம் தியாயஸ்திரம் விபுல பாவனையா குஹாயாம் இருதயத்தை தியானம் பண்ணணும் பகவான். தாபத்திரையோ உபசமனாய நிசுஷ்டம் அக்ஷ்ணோஹோ. அந்த கடைக்கண் பார்வை தியானம் பண்ணால் நம்ம தாபங்கள்லாம் விலகி போயிடுமா, நம்ம கஷ்டங்கள்லாம். அந்த கடைக்கண்ணோடு பார்த்து புன்சிரிப்போடு கூடிய அந்த உதாரணமான சிரிப்போடு கூடிய அந்த கடைக்கண் பார்வையை தியானிக்கிறவங்களுக்கு தாபங்கள்லாம் விலகி போயிடும் சொல்கிறது. 3 விதமான தாபங்களும் போயிடுமா சொல்கிறாரு இங்கே. தாபத்திரைய உபசமனம் ஆகிடும். நிசுஷ்டமக்ஷ்ணோஹோ, அந்த கடைக்கண் பார்வை தியானிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஸ்னிக்த ஸ்மிதா அணுகுணிதம் விபுல பிரசாதம் தியாயஸ்திரம் விபுல பாவனையா குஹாயம் இருதயத்து தாமரையில் அப்படி தாபத்தை போகக்கூடிய அந்த கடைக்கண் பார்வையோடு கூடிய அந்த புன்சிரிப்பை நீண்ட நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறார்? ஹாசம், பகவானுடைய அந்த புன்சிரிப்பு. ஹரேர் அவனதா அகிலர் லோக தீவிர சோக அஸ்ரு. தீவிரமான சோகத்தில் மூழ்கியிருக்கிறாங்க. அந்த சோகமானது ஒரு கடல் போல் பரவி இருக்குது, வெள்ளம் போல் துக்கம், கடல் மாதிரி என்னுடைய துக்கம், அதுக்கு எல்லையே கிடையாது, அவ்வளோ துக்கத்தில் மூழ்கியிருக்கேன். சரி, அத்தனை துக்கத்தையும் வத்தடிச்சிடுமா. எதுனான்னு கேட்டேன், பகவானுடைய அந்த முக லாவண்யம், அந்த ஹாசம், அந்த புன்சிரிப்பு, அந்த உதாரணமான சிரிப்பு, கம்பீரமான அந்த முக லாவண்யத்தை தியானிக்கிறவங்களுக்கு சோகம் என்ற கடலை வத்தடிக்க சேர்த்துமா. சோக சோஷன் அப்படின்னு பதம் இருக்குது. சோக ஆசு சாகர விசோஷனம் அத்தியுதாரம். சரி, ஹாசம் ஹரேர் அவனதாகில சோக லோக தீவிர, உலகத்துடைய மொத்த சோகத்தையும் வத்தடிக்கக்கூடிய புன்சிரிப்பம் மந்தகாசமானது. அந்த மந்தகாசமானது சோக சாகரத்தை வத்தடிக்க செய்திடுமா சொல்கிறார்.
ஆசம் ஹரிர் அவனதாகில லோக தீவிர சோகாசு சாகர விசோஷனம் அத்யுதாரம் சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாயி யாஸ்கிய ப்ரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய அப்படிப்பட்ட மன்மதனே மயங்கக்கூடிய புருவத்தை தியானிக்க வேண்டும். தியான எனும் பிரகசிதம் பகுலாதரோஷ்டம் வாசரணா இத தனுத்விஜ குந்தபங்கி தியாயே ஸ்வதேக குஹரே அவசிதஸ்ய விஷ்ணோர் பக்தியா ஆத்திரைய அர்ப்பித மன ந பிரதக் திருஷேத்து. அப்படி பகவான் இந்த ரூபதிராவணியத்தை அந்த முக கமலங்களோடு கூடிய அந்த கிரீடத்தோடு கூடிய அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுனால பகவானத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாயிடுமா. அது வேறு ஒன்று திரும்பி பார்க்கணுன்ற எண்ணமே வராதான், வேறு ஒன்று திரும்பி பார்க்கக்கூடாதான். இந்த ஒரு ஸ்வரூபத்திலே இந்த பகவத் ஸ்வரூபத்தில் மட்டுமே லயிச்சு போயிடணுமா, அப்படி தியானிக்கணுமா சொல்கிறார். எதனா தேக குகரே இந்த ஹிருதயத்து வந்த கமலத்தில் அந்த ஹிருதய குகையில் பகவானை தியானிக்க வேண்டும் சொல்கிறார். அழகான பற்களோட பாசா அருணா இது தனுத்விஜ குந்த பங்கி பகுலா அதரோஷ்ட என்ன முத்து பற்கள் அதோடு சேர்ந்து பகவானுடைய புன்சிரிப்பை பிரகசிதம் அந்த சிரிப்போடு சேர்ந்து கண்களோடு கூடிய அந்த முக லாவணியத்தை நீண்ட நேரம் தியானிக்க வேண்டும். இந்த தேகத்துக்குள்ளே குகரை இந்த ஹிருதயத்துக்குள்ளே தியானம் பண்ண வேண்டும். விஷ்ணுவர் பக்தியா ஆத்திரி அர்ப்பிதமான ந பிரதக்ஷ பகவானத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மனதுடையவர்கள் வேறு ஒன்றும் பார்க்க ஆசைப்படக்கூடாது, வேறு எந்த விஷயத்துலையும் மனசு செலுத்தக்கூடாது. இப்படி யார் தியானத்தில் மனசு ஒருமுகப்படுதோ அவருடைய ஜென்மாவை அதுவே கடைசி ஜென்மா, அது பிறகு அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அவங்களுக்கு சொல்கிறார். ஆமாம் கிடையாது. தேகம் ச தம்ன சரமஹ ஸ்திதம் உத்திதம் வா அப்படின்னு சொல்கிறார். அந்த தேகமே கடைசி ஜென்மாவாம். சித்தோ விபஷதி ஏதோ அத்தியகமத்து ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தில் தியானம் பண்ணுறவங்களுக்கு அதுவே கடைசி ஜென்மாவாம். அப்போது அந்த ஸ்வரூபத்தில் தியானித்தவனுக்கு அந்த கிருஷ்ணத்தில் பக்தி உண்டாயிடும். அந்த பக்தியில் திளைச்சவங்களுக்கு தியானம் சித்திச்சிச்சுன்னா தியானம் சித்திச்சா எப்படி ஆயிருன்னா அப்போ நிற்கிறனா நடக்கிறதுனா கூட உனக்கு தெரியாதான். இந்த உடம்பு நிற்குதா நடக்குதா படுக்கிறதா தூங்குதா சாப்பிட்றதா ஏந்துக்குதா ஒன்றுமே தெரியாதான். அது எப்படி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்? இந்த தேகம் நிற்குதா நடக்காம கூட எப்படி தெரியாமல் இருக்குன்னா அந்த அளவுக்கு பகவத் ஸ்வரூபத்தில் லயிச்சவங்களுக்கு அந்த நிலை சித்திக்குமா, இந்த உடம்பு மேலே உள்ள அபிமானம் போயிடுமா. அப்படி சொல்கிறார். தேகம் ச தம்ன சரமஹ ஸ்திதம் உத்திதம் வா சித்தோ விபஷதி ஏதோ அத்தியகமத்து ஸ்வரூபம் தெய்வாதுபேதம் அது தெய்வ வசாதுபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராம் மதாந்தகா. அது எப்படி உடம்பு நிற்கிறது நடக்கிறது கூட தெரியாமல் இருக்கும். நம்ம நடக்கிறோம் போகிறோம் எல்லாம் நம்ம மனசில் நினச்சி தான் செய்கிறோம். ஆனால் ஞானிகளுக்கு மகாத்மாக்களுக்கு இந்த இப்படி பக்தியில் மூழ்கினவங்களுக்கு கிருஷ்ணனை தியானம் பண்ணுறவங்களுக்கு தியான யோகிகளுக்கு அது தெரியாதான். உடம்புல வஸ்திரம் இருக்குதா இல்லையா கூட தெரியாதான். அது எப்படி தெரியாமல் போகணும்? அதுதான் இங்கே ஒரு பதம் போட்டிருக்கார். சுகாச்சாரியர் சொன்னதுனால இங்கே கபிலவாசுதேவர் சொன்னதுனால நம்ம சொல்கிறோம். மதிரா மதாந்தகா அப்படின்னு பதம் இருக்குது. மதுபானம் சாப்பிட்டுட்டவன் கல் குடித்தவன் சாராயத்தை சாப்பிட்டவன் ரோட்டில் துணி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியாமல் படுத்துன்னு இருக்கானோ அது மாதிரி தேக ஸ்மரணையே இல்லாமல் படுத்துன்னு இருக்கானோ அது மாதிரி இது ஒரு போதையாம். கிருஷ்ணஸ்வரூபத்தில் இப்படி லயிச்சவங்களுக்கு உலகம் என்னது அதான் அடுத்ததான் என்ன பிரதக்து திருஷ்யத்து வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க, வேற ஒரு விஷயத்தில் மனசு போகாதான். இதில் மனசு கவரப்பட்டவர்கள் அப்படி இருக்கிறவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா தேகத்தில் ஸ்மரணை விட்டு போயிடுவாங்க. பகவான் உள்ளே வந்துட்டால ஹிருதயத்தில் அப்போது ஆத்மாபிமானம் இந்த தேகாபிமானம் வெளியே போயிடுமா. நான் எனதுன்றத பட்டுதல் அகங்காரம் வெளியே போயிடுமா. அவ்வளோதான். பகவான் உள்ளே வந்துட்டாலும் அதுக்கு வேலை கிடையாது, அது வெளியே போயிடும், அந்த அபிமானம் வெளியே போயிடும். அப்போ தான் இந்த நிலையை தான் தேவகூதி கேள்வியை கேட்ட புருஷன் பிரகிருதி எப்படி தனியாக பிரிக்க முடியும், பூவையும் பூவனுடைய வாசனையும் எப்படி தனியாக பிரிக்க முடியும், மண்ணுடைய வாசனை அதே போல் தண்ணியில் உள்ள ருச்சியையும் தண்ணீரையும் எப்படி தனியாக பிரிக்க முடியும்னு கேட்டால் இல்லையா, அதுக்கு தான் இங்கே பதில் சொல்கிறார். இப்போ உடலையும் ஆத்மா தனியாக பிரிச்சாச்சு பார் எப்படின்னா பகவத் ஸ்வரூபத்தில் தியானத்தில் லயிச்சிட்டான்னு சொன்னால் அதுவே அவனுக்கு சரம கலை, அதுதான் கடைசி ஜென்மமாக அதான் சொல்கிறாருங்க. தேகம் சதம் ந சரணமக ஸ்திதம் உத்திதம் வா சித்தோ விபஷ்யதி ஏதோ அத்தியகமத்துவ ஸ்வரூபம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நினைச்சு நின்றுறான் அதுவே அவனுக்கு கடைசி ஜென்மாவாயிடும். அதுதான் முக்தின்னு பேர், ஆத்மஸ்வரூபத்தை நினைக்கிறது. எதனால்? கிருஷ்ண பக்தியினால் தான். அப்போ தியானம் கூட எதனால் சித்திக்குதுன்னா கிருஷ்ண பக்தியினால் தான் அந்த தியானம் கூட கைகூடுமா. அப்படி அதுவே அவங்களுக்கு கடைசி ஜென்மா இருக்கும். அப்போது தேகோ அபி தெய்வ வசகா கர்ம யாவத்து அது என்னன்னா ஸ்வாரப்த கர்ம ஸ்வாரம்பகம் பிரதி சமீக்ஷத ஏவ சாசுகு
தப்ச பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோக ஸ்வாப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்த வஸ்துஹோ. அப்போ உலகத்தில் நடக்கிறதுலாம் ஒரு கனவுல நடக்கிற மாதிரி தெரியுமா அவனுக்கு. இந்த தேகம் நடக்கிறதா நிற்கிறதான் கூட தெரியாது. அந்தளவுக்கு எப்படின்னா மதுபானம் சாப்பிட்டவன் இந்த தேகத்தில் என்ன நடக்குது, எப்படி தேகத்தை உணராமல் தேகாபிமானத்தை உணராமல் இருக்கானோ அது மாதிரி இந்த பிராரத்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நடமாடும், சாப்பிடும், தூங்க எல்லாம் பண்ணும். இந்த பிராரத்த கர்மானுடைய செயல்களை செய்யும். ஆனால் அதில் அபிமானம் கொண்டவனாக இருக்க மாட்டானா இந்த ஆத்மாவானவன். இந்த ஆத்மாவுக்கு அந்த நிலையை சித்தித்து விடுமா. எதனால்னா இந்த தியான யோகத்தினால அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இது வரைக்கும் பூர்த்தி பண்ணும்போது டைம் ரொம்ப ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆகுது. அது தியான யோகம் மட்டுமே இவ்வளோ தொலைவு இருக்குது சொல்கிறதுக்கு. அப்போ பாருங்கள், யோசித்து பாருங்கள், அந்த தியானத்தில் மனசு ஒருமுகப்பட்டவனுடைய நிலைமை பார்த்தீங்களா. அப்போது பிரார்த்த கர்மா இருக்கிற வரைக்கும் உடம்பு நடமாடுமா, சாப்பிடும், தூங்க எல்லாம் பண்ணும். ஆனால் அதை சாப்பிட்றேன், தூங்குறேன், நான் நடக்கிறேன், உட்காடுறேன் அப்படின்றது தெரியாதான் இந்த ஆத்மாவுக்கு. அந்த நிலை எப்படி இருக்குன்னா அது அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் எப்படி இருக்காருன்னா ஜட பரதர் பார்த்துங்க, பரத யோகேஸ்வரர் எப்படி இருக்காரு ஜடமாக. அந்த உடம்பு என்ன நடக்குதா போதா, பழகு தூசினா தூக்குறாரு, எல்லாம் காளி கோயில் போய் உட்கார சொன்னால் உட்காராரு, அலங்காரம் பண்ணாலும் ஏற்றுக்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணால் அப்படி இருப்பாங்களாம் மகாத்மாக்கள்லாம். அதே மாதிரி சுகர் ஆண் பெண் வித்தியாசம் தெரியாமல் அப்படியே பாட்டு போயினே இருக்காரு. பெண்கள் குளிக்கிறதோட பார்த்தும் பார்க்காம அப்போ போயினாங்க. ஏன்னா யார் பெண்கள் யார் ஆண், அப்பா கூப்பிட்றது கூட தெரியல, அப்பா யார் பிள்ளை யார், சர்வம் பிரம்மம் அந்த நிலையை சித்திச்சிடுமா. அப்போ தேகத்தில் வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் 24 வயசில் வெளியே வந்தார்லையே ஆளுங்குடி பெரியவா அந்த பாகவதம் படிச்சுட்டு ஆய காலத்தில் பசவன் ஸ்லோகம் சொல்லிட்டு அது மாதிரி மகான்கள்லாம் அது தெரியாதான். அந்த தேகாபிமானம்லாம் விட்டு போயிடுமா. கையை கட்டம் கூட தெரியல சதாசிவ பிரம்மேந்திரர் மகாத்மாக்கள்லாம். அதுபோல் தேகாபிமானம் அடியோடு போயிடுமா. யாருக்குன்னா இந்த தியான யோகத்தில் இப்போ நான் சொன்ன இந்த தியான யோகத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு அதுவே கடைசி ஜென்மாவும் ஆகிடுமா. அப்படி பகவத் சொல்வது தான் தியானம் சித்திக்கணும். அதான் சத்தியம் பரம் தீமையின்னு பாகவத் சொல்லியிருக்கேன். அந்த தியானம் பகவத் கதையினால் சுலபமாக மனசு லயமாயிடும். இப்படிப்பட்ட ரகசியத்தை, பெரிய ரகசியத்தை இந்த ஒரு அத்தியாயத்தில் கபில வாசுதேவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஆமாம், அனவரதம் இதெல்லாம் படிக்கணும். பாகவதம் படிக்கணுங்க. வீட்டில் பாகவதம் படிக்கணும். எவ்வளோ விஷயம், எவ்வளோ ரகசியமான விஷயம், எவ்வளோ இனிப்பான விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த சோகம் என்ற கடலில் வத்தடிச்சிடுமா அந்த புன்சிரிப்பை தியானம் பண்ணால். இப்படிலாம் எவ்வளோ அழகாக ரசித்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் படிக்கணுங்க, பாகவதம் படிக்கணுங்க. பதமாக படித்து அனுபவிக்கணும். இதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தேகோபி தெய்வ வசகா, தெய்வ வசமாக உடம்பு போகுமா, நடக்குமா, கர்மாக்களை செய்யுமா, செயல்களை செய்யுமா. ஆனால் பிரார்த்த கர்மா இருக்கிற வரைக்கும் பிரதி சமீட்சது ஏவசம். ஆனால் இது இந்த உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதோ கனவுல காண்ற மாதிரி இருக்குமா. கனவுல கண்ட வஸ்து எப்படி சத்தியம்னு நினைக்கிறது இல்லையோ, அப்போ மகாத்மாக்கள் இந்த உலக வியாபாரங்கள்லாம், உலக விவகாரங்கள்லாம் சத்தியம்னு நினைக்க மாட்டாங்களாம். அவர் பிரார்த்த கர்மா வரைக்கும் இந்த உடம்பு ஏதோ உழைக்கணும், ஏதோ கர்மாவில் கழிக்கணும், அதுக்காக ஏதோ நோய் வருது அதை அனுபவிக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பல்லக்கு தூக்கணும், சரி அனுபவிக்கிறோம் எல்லாமே. ஏன்னா இது சரமக்கலை, இது கடைசி ஜென்மலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ எல்லாமே ஒரு என்னென்ன விளையாட்டாக இவைகள் ஒரு கனவுக்கு நிவராக பார்த்துன்னு போயிடுவாங்களாம். எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்களாம். அப்படி அது கூட எதுக்காக அதெல்லாம் பார்த்துன்னு போகிறோன்னா பிரார்த்த கர்மா நாமளே பிரார்த்த கர்மா இருக்க வரைக்கும் நடமாடி தான் ஆகணும். பிரார்த்த கர்மா மற்ற சஞ்சித கர்மா ஆகாமி கர்மாலாம் போய்க்கிடுவாங்க. ஆகாமி கர்மனா இந்த இப்போ நம்ம செய்கிறோமே இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ கர்மாக்களை சேர்த்துனா இப்போ நம்ம செயல்படுதலில் ஏற்படுவது எதிர்காலத்தில் செய்யக்கூடியது இப்போ செய்து கொண்டு இருக்கிறது. இந்த கர்மாக்கள்லாம் ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மான்னு சொன்னால் முன் ஜென்மத்தில் மூட்டையாக கோடிக்கணக்கான ஜென்மம் சேர்த்துச்சுன்னா அது சஞ்சித கர்மம். பிரார்த்த கர்மான்றது இந்த ஜென்மாவுக்கு தீர்மானிக்கப்பட்ட இந்த செயல்களை, இந்த பாபங்களை, துன்பங்களை அனுபவிக்கணும், இந்த இன்பங்களை அனுபவிக்கணும், நம்மளுக்கு இந்த இன்ப துன்பங்கள் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த ஜென்மத்தில், அது பிரார்த்த கர்மா. அந்த பிரார்த்த கர்மா போக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அதோடைய வீரியம் இழந்துடும். பிரார்த்த கர்மா நம்ம வலிமையாக அனுபவிக்க மாட்டாங்க மகான்கள்லாம். அது வீரியம் இழந்தது தான் காணப்படும். அது உடம்புக்கு தான் தாக்க மனசு. ஆனால் அவைகள் மனசில் தாக்காது. அவங்க பார்த்து எப்படின்னா இதுதான் சொப்னத்தில் நடக்கிற விஷயமாக பார்த்துன்னு போயிடுவாங்களாம். அப்படி ஒரு சாட்சி மாத்திரமாக பார்த்துன்னு போவாங்களாம். அதனால் அது ஒரு சத்தியமான ஸ்வாப்னம் புனர்ன பஜதே பிரதி புத்த வஸ்து. அது புத்தியில் அது ஒரு முக்கியமான இடமா, அது முக்கியமாக நினைக்க மாட்டாங்க. அது கனவுல காணக்கூடிய விஷயங்களாக பார்த்துன்னு போயிடுவாங்களாம் எல்லாத்தையுமே. இப்படிலாம் மகாத்மாக்கள் இருப்பாங்கன்றது இந்த பாகவதம் படித்தா தான் தெரியுது நம்மளுக்கு. இதெல்லாம் பாருங்கள், மகாத்மாக்களை பார்த்தா தெரியும். நம்ம மகாத்மாக்களை நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா அவ்வளோ அது மாதிரி இப்போ முன்ன இருந்தாங்க. அதுபோல் மகாத்மாக்கள்லாம் இன்றைக்கி அதுபோல் பார்க்க முடியல. அந்த தேகாபிமானம் விட்டவரில் பார்க்க முடியல இல்லையா. அன்றைக்கி இருந்தாங்க, பரத யோகேஸ்வரர் இருந்தார், அதெல்லாம் ஓகே. சதாசிவம் எந்த காலத்துலேயே இருந்தார். நம்ம எங்கே பார்க்க போகிறோம். அப்போ பாகவதமாவது படிக்கணும். பாகவதத்தில் தான் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட மகாத்மாக்களாக இருந்திருக்காங்க.
இப்படி எல்லாமே சொப்னத்துக்கு நிகராக பார்த்துட்டு தேகமான விட்டவர்களாக சஞ்சரிச்சிருக்காங்க மகான்கள். நம்மளுக்கு இது பாகவதம் படித்தா தான் தெரியும். அந்த பாகவதம் அனவரதம் பாராயணம் பண்ணணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும். எப்படிப்பட்ட உன்னத ஸ்திதியில் கொண்டு வந்ததில்லை இதெல்லாம் படிக்கும்போது ராச அதெல்லாம் ரசிக்கணும். ரசித்து பதமாக பறித்து அனுபவிக்கணும் இதெல்லாம். ராம் 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 சீதாபதி ராம 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 ராம். ஆனால் அதுக்கு முக்கியம் நிறைய நாமா சொல்லணும். நாமா சொன்னால் பாகவதம் உனக்கு படிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். ராம 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 அவன் பாகவத பாராயணமும் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் பண்ணணும். கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம இந்த பாகவதம் கேட்கணும். ராம 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 கோபிகா ஜீவனஸ்மரன் கோவிந்த கோவிந்த ஜெய் ஜானகாந்த ஸ்மரன் ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் சத்குரு மகாராஜ்க்கு ஜெய் சகல சாதுமண்டிக்கு ஜெய் ராம 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 श्याम श्री स्वामी जय राम 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 श्रीमद् भागवत भगवान की जय कपिल वासुदेव भगवान की जय राम 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 देवहूति माता की जय कपिल वासुदेव भगवान की जय राम 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 राम